ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தி ஒன் லேண்ட். சரி, வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். தி ஒன் லேண்ட் வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான தீவை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த தீவோட கடற்கரைக்கு போனோம்னா அங்க ஒரு பொண்ணு மயக்கத்தில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு தான் சேஸ். இந்த பொண்ணு தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின். சேஸ் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறப்ப அவ கையில ஒரு சங்கு இருக்கு. ஆனா சேஸுக்கு தான் எப்படி இங்க வந்தோம், தான் யாரு என்ன அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே ஞாபகம் இல்ல. சேஸ் அப்படியே மெதுவா எந்திரிச்சு அங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறா. பக்கத்துல யாருமே இல்லாதனால சேஸ் என்ன பண்றான்னா கையில வச்சிருக்க சங்கை வச்சு சவுண்ட எழுப்புறா. அப்பதான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. சேஸ் மாதிரியே ட்ரெஸ்ஸ போட்டு நிறைய பேர் அங்க கடற்கரையில மயக்கமா விழுந்து கிடக்குறாங்க. சேஸ் அந்த சங்கை வச்சு சவுண்ட் எழுப்புனால அதை கேட்டுட்டு ஒரு பொண்ணு சேஸ் பக்கத்துல வரா. சேஸும் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்து ஓடி போய் அந்த பொண்ணுகிட்ட நாம யாரு, நாம எப்படி இங்க வந்தோம், உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. இந்த பொண்ணு பேரு தான் கேசி. கேசி என்ன சொல்றான்னா, உனக்கு உண்மையாவே நீ யாருன்னு ஞாபகம் இல்லையா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு சேஸ், எனக்கு உண்மையாவே நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன், என்னோட பேர் என்ன, எதுவுமே ஞாபகம் இல்ல, என்கிட்ட ஒரு ஐடி கார்டு கூட இல்ல, நான் மயக்கத்திலிருந்து எந்திரிக்கும் போது என் கையில இந்த ஒரு சங்குதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட கேசி தான் பின்னாடி தொட்டு பாக்குறா. இதை பார்த்துட்டு இந்த சேஸ், ஏன் உனக்கு ஏதாச்சும் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட் கேசி எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் தான் பின்னாடி வச்சிருந்த கத்தி எடுத்து காமிச்சு, நான் மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறப்போ எனக்கு இந்த கத்தி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. சேஸ் அதுக்கு ஓகே, நமக்கு இந்த ரெண்டு திங்ஸ் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு, நம்ம வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கேசி அதுக்கு என்ன சொல்றான்னா, இல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் எப்படி உன்னை நம்புறது, சோ அதனால ஒண்ணு உனக்கு சங்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கத்தி கிடைச்சிருக்கு, ஆளுக்கு தனித்தனியா தான் கிடைச்சிருக்கு, இது யாருக்கும் பொதுவானது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்போ சேஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கேசி கையில இருந்து கத்திய புடுங்கி தான் பக்கத்துல வச்சுக்கிறா. கேசி அந்த கத்திய எங்கூட திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு கருப்பா ஒருத்தன் அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் பேரு தான் கூப்பர். இவன் என்ன சொல்றான், இன்னும் நிறைய பேர் அந்த கார்னர்ல மயக்கமடைஞ்சு கிடக்குறாங்கன்னு வந்து சொல்றான். அப்படியே அந்த சைடு போய் பார்த்தோம்னா எல்லாரும் மெதுவா மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க. அப்போ கேசி நம்ம ஹீரோயினிய முறைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு என்னமோ பாக்கிறதுக்கு இந்த கேசி தாங்க ரொம்ப வில்லத்தனமா தெரியுறா. சோ இந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு இந்த சீரிஸோட நேம் போடுறாங்க. அப்படியே இந்த தீவோட ஒரு அழகான காட்சியை காமிச்சு மயக்கத்திலிருந்து எந்திரிச்ச எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க யாருக்குமே தாங்க யாரு, தாங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே தெரியல. ஈவன் அவங்களோட பேரு கூட அவங்களுக்கு தெரியல. இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணோட பேரு தான் பிளர். இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு கேம்லயோ இல்லைன்னா ஒரு டீம் ஒர்க் ஷாப்லயோ இருப்போம், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேசி, இது டீம் பில்டிங் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு சேஸ், வேற என்ன, நீ தானே ஃபர்ஸ்ட் இங்க கண்ணு முழிச்சு இருந்துருச்சு, உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறா. எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி கேசி சொல்லிடுறா. நம்ம எல்லாரும் 10 பேரும் இந்த இடத்துல இருக்கோம், யாருக்கும் எந்த இன்ஜுரியும் ஆகல, நம்ம இங்க எப்படி வந்தோன்னு யாருக்கும் எதுவுமே தெரியல, அப்போ இது ஒரு கேம், நாம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சேஸ் சொல்றான். இங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது சேஸுக்கும் கேசிக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. அப்பதான் கேசி ஒண்ணு நோட் பண்றா. பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு பொண்ணோட காலர்ல என்னமோ எழுதி இருக்கு அப்படின்னு. அதை எடுத்து பார்த்தோம்னா அதுல பிளர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட உன் பேரு பிளர்ரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிடுறா. சோ எல்லாரும் அவங்க காலருக்கு பின்னாடி செக் பண்ணி பாக்குறாங்க. வெள்ளையா மொட்டை தலையா ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட பேரு டெய்லர். முடி நீளமா வளர்த்தி இருக்கான்ல, அவன் பேரு பாத்தீங்கன்னா டோனவன். சோ இங்க காலரை தூக்கி பிடிச்ச மாதிரி ஒரு பையன் இருக்கான்ல, அவன் பேரு மோசஸ். முடி அதிகமா வச்சிட்டு இருக்கான்ல, அவன் பேரு புரோடி. இந்த கருப்பா ஒரு பையன் இருக்கான்ல, அவன் பேரு பாத்தீங்கன்னா கூப்பர். ரெட்டச்சடை போட்டிருக்கான்ல, இந்த பொண்ணு பேரு பாத்தீங்கன்னா ஹெய்டன். அதுக்கு பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துருக்கான்ல, அவனோட பேரு பாத்தீங்கன்னா மேசன். சோ நம்ம எல்லாரையுமே பேர் சொல்லி கூப்பிட போறது இல்ல, அவங்க கதைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சொல்லி பார்த்துட்டு நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு போய் தாங்க சாப்பிடறதுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சேஸ் வரா. நாம இங்க எவ்வளவு மணி நேரம், இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்போம்னு நமக்கு தெரியல, அது வரைக்கும் நமக்கு இந்த ஃபுட்டு பத்தாது, அதனால யாராச்சும் கூட வரீங்களா, தீவுக்குள்ள போய் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா இல்ல சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேஸ் கூப்பிடுறா.
அதுக்கு அங்க இருக்க யாருமே ஒத்துக்கல. அப்போ கேசி உன் கூட வர்றதுக்கு யாரும் தயாரா இல்ல சேஸ், வேணா நீ மட்டும் போயிட்டு வா, நாங்க யாரும் உன் கூட வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அந்த சுட்டுமுடி பையன் இருக்கான்ல அவ என்ன சொல்றான்னா, நான் உன் கூட வர சேஸ், நாம உள்ள போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அந்த நீலமுடி பையன் இருக்கான்ல அவனு சொல்றான், நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு. மொத்தம் இங்க இருந்து 3 பேர் வந்துட்டு காட்டுக்குள்ள போக போறாங்க. மத்தவங்க எல்லாரும் இங்க கடற்கரையிலேயே இருக்க போறாங்க. காட்டுக்குள்ள போறவங்க ஃபர்ஸ்ட் எங்க போறாங்கன்னு பார்த்தா, இவங்க எல்லாரும் மயக்கம் போட்டு ஒரு கடற்கரையில கிடந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் அங்க ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல சில பொருட்கள் கிடைக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நீலமுடிக்காரன், நான் இதுக்கு மேல காட்டுக்குள்ள வரல, நான் திரும்பி கடற்கரைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடறான். அப்போ காட்டுக்குள்ள போறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுருட்டு முடிக்காரனும் நம்ம ஹீரோனி சேஸ் மட்டும்தான். இந்த நீலமுடிக்காரன் திரும்பி அவங்க எல்லாரும் இருந்த இடத்துக்கே வந்துடுறான். அப்போ சில பேர் மண்ணுல ஹெல்ப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேர் பாத்தீங்கன்னா தீ பத்த வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேசி யாரு கூடயும் சேராம தனியா உட்காந்துட்டு இருக்கா. இந்த மொட்டை பொண்ணு இருக்கால அவ என்னமோ வெக்கேஷன் அந்த மாதிரி ஜாலியா பீச்ல படுத்துட்டு இருக்கா. இத பார்த்த நம்ம நீலமுடிக்காரன் என்ன பண்றான்னா, கைஸ் எல்லாரும் ஏன் தனித்தனியா இருக்கீங்க, இங்க வாங்க நாம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கடலுக்குள்ள குளிக்க போறதுக்காக ரெடி ஆகுறான். இத பார்த்து அந்த மொட்டை பொண்ணு, நானும் உங்க கூட குளிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள ஓடி போயிடுறா. இதே சமயத்துல கட் பண்ணி நம்ம காட்டுக்குள்ள போனாங்கல்ல அவங்கள காமிச்சா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே சாப்பாடு தண்ணி எல்லாமே கிடைக்குது. அப்போ அந்த சுருட்டுமுடி பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த நம்ம இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நாமளே சீக்கிரட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது. அப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் பழக்கத்துக்கு இதுவே போதும், வா நாம போய் வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்போ அந்த சுட்டுமுடிக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சேஸ் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். சேஸ் அவனை தள்ளி விட்டுட்டு தங்கிட்ட இருந்த கத்தியை எடுத்து அவனை பார்த்து மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. அதே சமயத்துல அந்த கடற்கரையில எல்லாரும் ஜாலியா கடல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு 2-3 சுறா மீன்கள் வந்துருது. அதை பார்த்துட்டு கரை பக்கமா இருந்தவங்க எல்லாரும் மேல வந்துடுறாங்க. பட் கொஞ்சம் ஆழத்துல நம்ம நீலமுடிக்காரனும் இன்னொரு பொண்ணும் அங்க ஆழத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. சுறா மீன்கள் அவங்க பக்கத்துல வந்ததை பார்த்து அந்த நீலமுடிக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து அந்த சுறா மீன்களை அந்த சைடு கூட்டு போறான். சோ அப்ப அந்த பொண்ணுக்கு டைம் கிடைக்கும்ல, அதனாலதான் அப்படி பண்றான். அந்த பொண்ணை மோசஸ் இருக்கான்ல, மோசஸ் தண்ணிக்குள்ள வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு கரைக்கு வந்துடுறான். பட் இதுல என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்களா, நம்ம நீலமுடிக்காரனை சுறா மீன் கடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிருச்சு. அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம கரையில அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த சுருட்ட முடிக்காரன் வரான். சுருட்ட முடிக்காரன் வந்து, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் காய்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்ப அவங்க எல்லாம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, காய்ஸ் என்னாச்சு, ஏன் எல்லாம் சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த நீலமுடிக்கார பையனை சுறாமீன் கடிச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு இந்த சுட்டு முடிக்காரன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க இருந்து உயிர் வாழணும்னா சில ரூல்ஸ் போடணும், ரூல்ஸ் படி இருந்தாதான் நம்ம உயிரோடு இருக்க முடியுங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரவுண்டா உட்கார வச்சு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சேஸ் வராங்க. சேஸ் அவனை முறைச்சிட்டே வந்து தன் கையில வச்சிருந்த எல்னி கூட வச்சு அவன் தலையில ஒரு அடியை போட்டு படுக்க போட்டுறாங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சியா எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப சேஸ் என்ன சொல்றான்னா, இன்னொரு டைம் நீ என்னை தொட்டேன்னா உன்னை நான் சுடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் கேஸ் நடந்ததை சொல்றான். இதை பார்த்துட்டு எல்லாரும் சுட்ட முடிக்காருன்னு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினி கேக்குறா, சுருட்ட முடிக்கார உங்ககிட்ட ஏதாச்சும் உண்மையை சொன்னானா? நாங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போய் ஒரு ஃபால்ஸ கண்டுபிடிச்சோம், அங்க நல்ல தண்ணி இருக்கு, அப்புறம் சாப்பிடறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, இல்ல இவன் ஏமாத்துறான், நம்ம இங்கேயே இருந்தாதான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு சுருட்ட முடிக்காரன் அதை விட இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றான். என்ன பிரச்சனை சேஸ் கேட்கிறப்போ, நம்ம நீல முடிக்காரனை சுறாமீன் கடிச்சு கொன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டுட்டு சேஸ் அமைதியா அந்த சைடு போயிடுறா. அன்னைக்கு நாள் அப்படியே போயிருது. எல்லாரும் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஒரு ரூமுக்குள்ள ஒரு ரெட் கலர் ஜேர் இருக்கு. அந்த ஜேர்ல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல துப்பாக்கியை எடுத்துட்டு சேஸ் யாரையோ சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. சேஸ் டக்குன்னு கனவுல இருந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்ச சேஸ் கோடாரி ஒண்ணு பக்கத்துல இருக்கும், அதை கையில எடுத்துட்டு நம்ம தப்பிக்கிறக்கே வேற ஏதாச்சும் வழி இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக கிளம்புறா. அப்போ சேஸ் பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ நேத்து சுறாமீனால கடிச்சு செத்து போயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த நீல முடிக்காரன், அவன் அங்க கரை ஒதுங்கி கிடக்குறான். அவனை பார்த்துட்டு சேஸ் பக்கத்துல ஓடி போய் பாக்குறா. அவன் உசுரோட இருக்கானா இல்லையான்னு சொல்லி செக் பண்றா. ஆக்சுவலா அவன் உசுரோட தாங்க இருக்கான். இதை பார்த்துட்டு சேஸ் என்ன பண்றான்னா, தன் கையில இருக்க சங்க வச்சு திரும்பவும் சத்தத்தை எழுப்புறா. அதை கேட்டுட்டு அங்க தூங்கிட்டு இருந்தவங்கள எந்திரிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் உசுரோட இருக்கானான்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போ அந்த குரூப்ல இருந்த ஒரு பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவளோட பெல்ட்டை கழட்டி அந்த நீல முடிக்காரனோட தொடையில நல்லா இறுக்கமா கட்டி அங்கிருந்து மெதுவா தூக்க சொல்றாங்க.
அவங்களும் அப்படியே மெதுவா அவனை தூக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு கொண்டு போறாங்க. சோ இதனால அப்செட்டான நம்ம சேஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சுருட்ட முடிக்காரன் வரான். அவன் பண்ணுனதுக்கு சேஸ் கிட்ட சாரி கேட்கறான். அப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மீட்டிங் ஒண்ணு நடக்க போகுது, நீயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ 2 பேரு ஸ்டெப் வச்சு என்னமோ அளந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீம் மீட்டிங் நடக்குது. அதுல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ சுருட்டு முடிக்கார என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நானும் சேஸும் ஒரு ஃபால்ஸ் கண்டுபிடிச்சோம். அந்த இடத்துல ஃபுட்டு, ஷெல்டரு, வாட்டரு எல்லாமே இருக்கு. நாம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு கூப்பர், இந்த கருப்பா இருக்காங்க, இவன் பேர் தான் கூப்பர், மறந்துடாதீங்க. அதுக்கு கூப்பர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம அங்க காட்டுக்குள்ள போயிட்டோம்னா யாருக்குமே நம்ம இங்க இருக்குன்னு தெரியாது, நமக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு சுருட்டு முடிக்காரன், எப்படியும் நமக்கு எந்த ஹெல்ப்பும் இங்க கிடைக்க போறது இல்ல, நம்ம இங்க தனியா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க வாட்டர் இல்ல, ஃபுட் இல்ல, ஷெல்டர் இல்ல, இங்க அனிமல்ஸ் தொலைலாம் இருக்கு, அப்புறம் இன்ஜுரியான பர்சன் இருக்காங்க, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி இங்க உயிர் வாழ முடியும், வாங்க நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்ட முடிக்காரன் கூப்பிடுறான். பட் கூப்பர் அதுக்கு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன வேணா இங்க உயிர் வாழ்றதுக்கு பண்ணலாம், பட் நம்ம பீச்லயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ கேசி சேஸ பார்த்து என்ன கேட்கறான்னா, நீ வச்சிருக்கிறது என்னோட கத்தி, அவன் திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கறா. பட் சேஸ் அதுக்கு நான் உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ சேஸ் எந்திரிச்சு மேசன் அண்ட் ஹெய்டன் பீச்ல ஒரு ஸ்டெப் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒவ்வொருத்தரும் மயக்கத்துல இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் கரெக்டா 39 ஸ்டெப்புக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாரும் இது என்ன, இது ஒரு கோ இன்சிடென்டா இருக்கும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் சேஸ் இது வந்து கோ இன்சிடென்ட் இல்ல, இது நமக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து 39 ஸ்டெப்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபைனலா ஒரு கார்னருக்கு போயிடுறாங்க. அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டுல ஃபைண்ட் யுவர் வே பேக் அப்படின்னு எழுதி இருக்கு. அதாவது உங்கள் வழியை தேடுங்கள். அந்த சேஸ் அவங்க கிட்ட காமிச்சிட்டு, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் க்ளூ, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிக்கணும் காய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா அங்க இருக்க யாரும் இதை வந்து ஒரு பெரிய இதா எடுத்துக்கவே இல்ல. கேசி இதை அவங்க படிச்சு காமிக்கிறா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இதெல்லாம் படிக்க தெரியும், எங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் சேஸ் சொல்றத அங்க இருக்க யாருமே சீரியஸா எடுத்துக்கல. அதனால அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ரிட்டன் அவங்க வந்த இடத்துக்கே போயிடுறாங்க. இதுல காண்டான சேஸ் என்ன பண்றான்னா, தன் கையில வச்சிருப்பால சங்கு, அதை தூக்கி ஒரு பாறை மேல அடிக்கிறா. அப்போ நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. அந்த சங்குல ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் ஐலாண்ட் அப்படின்னு எழுதி இருக்கு. அப்போ அது பக்கத்திலேயே ஒரு ஜிபிஎஸ் ஒண்ணு இருக்கு. அதை நம்மகிட்ட காமிச்சிட்டு இந்த எபிசோட கரெக்டா இந்த இடத்துல கட் பண்றாங்க. இந்த சீசனோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு போட்டு கடல்ல மிதக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினி சேஸ தான் காமிக்கிறாங்க. தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச சேஸ் கடல்ல என்னமோ மிதந்துட்டு வர்றத பாக்குறா. அதை பார்த்த சேஸ் உடனே கடலுக்குள்ள குதிக்கிறதுக்காக தயாராகிறா. அப்போ சேஸோட கால்ல ஒரு கண்ணாடி குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் சேஸ் தங்கிட்ட இருக்கிற கத்தி, கோடாரி எல்லாத்தையும் கழட்டி கடற்கரையில வச்சுட்டு கடலுக்குள்ள குதிக்கிறா. அவ கடல்ல நீந்தி போறப்ப அவ கால்ல இருந்து ரத்தமா வருது. முன்னாடியே பார்த்திருப்போம், இந்த கடலுக்குள்ளதான் திமிங்கலம் எல்லாம் இருக்குது. ஒரு திமிங்கலம் கடல் அந்த ரத்த வாசத்தை பார்த்துட்டு சேஸ் பக்கத்துல வர ஆரம்பிக்குது. சேஸ் எப்படியோ ஒரு வழியா அந்த திமிங்கலத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த போட்ல ஏறிடுறா. போட்ல ஏறின நம்ம ஹீரோயின் சேஸ் அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஏதாச்சும் வழி கிடைக்குமா, ஏதாச்சும் திங்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பேக்கை பாக்குறா. அந்த பேக்கை எடுத்து செக் பண்ணும்போது அதுக்குள்ள பணம், வாட்டர் கேனு, அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி போடும்ல புல்லட், இதெல்லாம் அங்க இருக்கு. பக்கத்திலேயே இன்னும் 2 சூட்கேஸ் இருக்கு. சேஸ் அதையும் பாக்குறா. பட் அதுக்குள்ள சேஸுக்கு தான் இப்படியாச்சும் கரைக்கு போகணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. ஏன்னா சுறாமீன் ஒண்ணு அந்த போட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அதனால அங்க இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் கரைக்கு போறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு சேஸ் பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ துடுப்பு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு துடுப்பு அங்க இருக்கு. அதை பார்த்த சேஸ் அதை எடுத்து ஜாயின் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த போட்டோட கரைக்கு போக ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துலதான் இந்த சீரிஸோட பேரை போடுறாங்க, தி ஒன் லேண்ட். இப்ப சேஸ் அந்த போட்டை கடற்கரையில இழுக்க முடியாம இழுத்துட்டு காட்டுக்குள்ள போறா. காட்டுக்குள்ள தென்னை மரத்தோட ஓலையெல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து யாருக்கும் தெரியாம அந்த போட்டை அந்த இடத்துல மறைச்சு வச்சிடறான். அங்க இருந்து சேஸ் மத்தவங்க எல்லாம் தூங்குற இடத்துக்கு போறா. அங்க சுட்டு முடிக்காரன் தீ பத்த வச்சிட்டு இருக்கான். சேஸ் வரத பார்த்த அவன், இனிமேலாச்சும் தனியா இருக்காம எங்க கூட சேர்ந்து வாழ பழகிக்கோ, இதுதான் உண்மையான உலகம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே சேஸ பார்த்து, உன் ட்ரெஸ் என்ன ஈரமா இருக்கு, நீ கடல்ல இறங்கி குளிச்சியா, கடல்ல 4-5 சுறாமீன்கள் சுத்திட்டு இருக்கு, நேத்துக்கு ஒருத்தனை கொல்லவே பார்த்துருச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி கடல்ல இறங்கி குளிக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு சேஸ் என்ன சொல்றான்னா, நீ என் மேல அக்கறை இருக்க மாதிரி ஒன்னும் நடிக்காத, எனக்கு என்னை பாத்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு கேசி வரா. கேசி டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு
சுட்டு முடிக்காரன் கேசிய என்ன ரொம்ப டயர்டா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு கேசி எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனாலதான் நான் டயர்டா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, சுட்டு முடிக்காரன் இதுக்குதான் நான் நேத்தே சொன்னேன் நம்ம அந்த ஃபால்ஸ் பக்கம் போயிடலாம்னு சொல்லி, பட் இங்க இருக்க யாருமே அதுக்கு ஒத்துக்கல. சரி உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் உன்னை எங்க கூட்டு போறேன், எங்க சாப்பிடறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த சேஸ் நீ இன்னும் திருந்தலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதனால காண்டாயி அவன் அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த கேசி சேஸ புடிச்சு திட்டி விட்டு போட்டு அவ கிடக்குறா, வா நாம அங்க போலாம், எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இதை கேட்டுட்டு இருந்த சுத்த முடிக்கிறேன், நாங்க போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரோம், அது வரைக்கும் இந்த நெருப்பணி கொஞ்ச நேரம் அணையாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சுருட்ட முடிக்காரனும் கேசியும் அந்த இடத்துல இருந்து போற வரைக்கும் நம்ம சேஸ் போய் கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு இருக்கா. அவங்க காட்டுக்குள்ள போனதும் சேஸும் அப்படியே ஒரு பாறை கிட்ட போறா. அந்த போட்ல இருந்து எடுத்த இந்த பாக்ஸ சேஸ் இங்கதான் ஒளிய வச்சிருக்கா. அதுல ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறா. ஒரு பாக்ஸ்ல ஃபுல்லா மெடிசனா இருக்கு. சேஸ் இப்ப நினைச்சிருந்தா அந்த நீலமுடிக்காரனுக்கு இந்த மெடிசனை கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமா ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணிருக்கலாம். பட் சேஸ் அதை பண்ணாம அந்த பாக்ஸை தூக்கி அப்படியே குளிக்கல போட்டுட்டு இன்னொரு பாக்ஸை எடுத்து ஓபன் பண்றான். அந்த பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு சாவி வேணும். அந்த சாவி சேஸ் கிட்ட இல்ல. அதனால சேஸ் என்ன பண்றான், இங்க போய் எங்காவது தேடி பார்க்கலாம், இது நமக்கு கிடைச்ச 2வது க்ளூவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு மோசஸ் வரான். மோசஸ பார்த்த சேஸுக்கு ஒரு டவுட், இவன் அந்த பாக்ஸை பார்த்திருப்பானோ அப்படின்னு. ஆனா மோசஸ் அந்த பாக்ஸை எதையுமே பார்க்கல. நீ நைட்டு ஃபுல்லா அந்த சைன் போர்டு கிட்டயே படுத்து தூங்கிட்டியா, அங்க சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் மோசஸ். அதுக்கு சேஸ் இல்ல, நான் எதுவும் அங்க பாக்கல, ஆனா சுருட்ட முடிக்காரனும் கேசையும் சாப்பாடு எடுத்துட்டு வரக்காக காட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட மோசஸ் எப்படியோ நமக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறான். அந்த இடத்துல இருந்து போன சேஸ் அந்த போட்ல கிடைச்ச பேக்கை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்தை கிராஸ் பண்ணி கூப்பர் போறான். அவனை கூப்பிட்டு உன் பேர் கூப்பர் தானே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. ஆமா, அந்த டேக்ல என் பேர் கூப்பர் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே, நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், நீ யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்ல இருந்து பேக் எடுத்திருப்பான்ல, அந்த பேக்ல இருக்க ஸ்டிக்கரை எடுத்து காமிக்கிறான். அந்த ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயுமே 39 எழுதி இருக்கு. நாம எல்லாரும் 39 ஸ்டெப்புக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி கிடந்தோம். அதே மாதிரி இந்த பேக்லயே பாரு, எல்லா ஸ்டிக்கரும் 39 இருக்கு. இது சாதாரண கோயின்சிடன்ட் கிடையாது, இதுல என்னமோ லிங்க் இருக்கு, அதை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ மேசன் வந்து கூப்பரை, வா நம்ம மீன் பிடிக்க போலாம், நம்ம மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதை கேட்ட கூப்பர், நீ சொல்றது கரெக்ட் தான், நீ இதுல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பாரு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இப்ப நான் மீன் பிடிக்க போறேன், மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் எல்லாத்துக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள சாப்பாடு எடுக்க போனாங்கல்ல கேசியே சுட்டு முடிக்காரு, அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. உன்னோட கத்தியை எதுக்காக சேஸ்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு கேசியோ, நான் அவட்ட கொடுக்கல, அவன் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டா, நானும் அவட்ட கேட்டு பார்த்துட்டு அவன் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உனக்கும் சேஸுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அவனோ இல்ல எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல இந்த மாதிரி சொல்றான். அதுக்கு கேசி நக்கலா, எதுவுமே நடக்கலையா, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது ஒரு ஃபீலிங்ஸா, எங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படி சொல்ல சொல்ல கேசி என்ன பண்றான்னா அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றான். எது இந்த மாதிரி ஃபீலிங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணா கேசி இப்ப சோகமா கடற்கரையில உட்கார்ந்துட்டு இருக்கா. இவதான் அவனுக்கு முத்தம் கொடுத்தா. ஆனா இவ எதுக்கு சோகமா உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு இந்த சீரீஸ்ல காமிக்கல. அப்படியே அவனை சோகமா இருக்கிறத பார்த்துட்டு சேஸ் பேசலாமேன்னு சொல்லி பக்கத்துல போறா. ஆனா இவட்ட பேசுறோம்னா நமக்கு தான் தலைவலி வரும்னு நினைச்சிட்டு அவன்கிட்ட பேசாமையே போயிடுறா. அப்போ வானிலை அங்க அப்படியே மாற ஆரம்பிக்குது. அப்படியே மழை வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் தெரிய ஆரம்பிக்குது. நாம இந்த மழையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஷெல்டர் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து எல்லாரும் ஒரு டீம் மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சுருட்ட முடிக்கார என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வாங்க நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்டேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு கூப்பர், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நம்ம யாரும் அங்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கூப்பருக்கும் நம்ம சுருட்ட முடிக்காரனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. இதுல ஒரு கட்டத்துல கூப்பர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சுருட்ட முடிக்காரன் மூஞ்சி மேல ஒரு குத்தி குத்திடுறான். சுருட்ட முடிக்காரனும் நீ என்னை அடிச்சிட்டேன்னு பக்கத்துல வந்து கூப்பர் மூஞ்சி மேல 2 குத்து, இவன் கூப்பர் நாக் அவுட் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து அமைதியா இருங்க, ஏன் இப்படி சண்டை போட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சுருட்ட முடிக்கார என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படியே மெதுவா அங்கிருந்து போற மாதிரி போய் சேஸ் கேள்வி இருக்க கத்தியை பிடுங்கி சேஸோட கழுத்துல வச்சிடறான். நீங்க எல்லாரும் என்னை கெட்டவனா மாத்திரக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது, நான் சொல்றது இங்க இருக்கு, நீங்க யாருமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஸை தள்ளி விட்டு போட்டு, நான் அந்த ஷெல்டருக்கு போறேன், நீங்க யாராச்சும் என் கூட வரீங்கன்னா வாங்க, நீங்க ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு சேஸ் என்னோட கத்தியை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்காக இது உன்னோட கத்தி கிடையாது, இது கேசியோட கத்தி, நீ எதுக்கு அதுக்கு உரிமை கொண்டாடுற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதே நேரத்துல எல்லாரும் அவனை கத்தியை கீழே போட சொல்லிட்டு இருக்கனால, நீங்க யாருமே என் பேச்சை கேட்க போறது இல்லை, என்னை நம்ப போறது இல்லை, நீங்க எப்ப வேணா வரலாம், நான் அங்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு அவன் அந்த ஷெல்டருக்கு போக ஆரம்பிச்சிடறான்.
அதே சமயத்துல கேசி கத்தியை எடுத்து சேஸ் பக்கத்துல வரா. எல்லாரும் கேசி சேஸ குத்திரோலோ அப்படின்னு பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது கேசி அந்த கத்திய சேஸ் கையில கொடுத்துட்றான். அப்போ அந்த இடத்துல திடீர்னு இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஒருவேளை கேசி நல்லவனால மழை பெய்யுதோ என்னமோ, யாருக்கு தெரியும். அப்போ சேஸ் எல்லாரும் என் பின்னாடி வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிடறாங்க. அந்த சுறாமீன் கடிச்சிருக்கும்ல அந்த நீல முடிக்காரன், அவனையும் தூக்கிட்டு எல்லாருமே வந்து எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேஸ் ஒரு போட்டை கடல்ல கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாள்ல, அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் கூட்டு போறான். 2 பேர்த்த தவிர எல்லாருமே இப்ப அந்த போட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஒருத்தன் சுட்ட முடிக்காரன், அவன் இப்ப அந்த ஃபால்ஸ் இருக்கும்ல அங்க போயிட்டான். இன்னொருத்தன் கூப்பர், அவன் ஒரு மரத்துக்கடியே தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். மழை நல்லா வர ஆரம்பிச்சோடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அவன் என்ன பண்றான்னா, கொஞ்சம் இப்போ அவங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே வந்துடுறான். அவனை பார்த்த சேஸ் சரி உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த போட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிறான். சோ இப்ப எல்லாருமே அந்த போட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, அந்த சுட்ட முடிக்காரனை தவிர. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது சேஸுக்கு ஒரு கனவு வரும்ல, அந்த கனவு வருது. ஆனா இப்ப அந்த கனவுல யாரோ ஒருத்தங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியோ அவங்களை சேஸ் சுட்டு கொள்ற மாதிரியே கனவு வருது. ஆக்சுவலா அந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது பாக்குறதுக்கு சேஸோட அம்மா மாதிரியே இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சேஸ் என்னை கொன்றாத ப்ளீஸ், என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனா அதை கேட்காம அவங்க அம்மாவை சேஸ் சுட்டு கொள்ற மாதிரி காமிக்கிறாங்க. சேஸ் டக்குன்னு கனவுல இருந்து எந்திரிச்சு, என்னடா இது புதுசா என்னமோ கனவு வந்திருக்கு, புதுசா யாரோ வந்திருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு அங்கிருந்து மெதுவா கடற்கரையோரமா நடக்க ஆரம்பிக்கிறா. இப்ப சேஸ் எங்க போறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சைன் போர்டு ஒண்ணு இருக்கும்ல, ஃபைண்ட் யுவர் வே பேக்னு சொல்லி, அங்கதான் போறா. அங்க போய் கொஞ்ச நேரம் அந்த போர்டையே ஒத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவன் கால்ல என்னமோ குத்துற மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறா. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீசனோட லாஸ்ட்ல பாத்துருப்போம்ல ஒரு டிராக்கிங் டிவைஸ், அதை சேஸ் பாக்குறா. அதை பார்த்து எடுத்துக்கு பார்த்துட்டு திடீர்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. எங்கடா ஓடுறான்னு பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் ஒளிச்சு வச்சிருப்பான்ல, அங்கதான் போலான்னு ஓடிட்டு இருக்கா. அப்போ போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம சுட்டு முடிக்கார நண்டு வருதுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே சாக்காயி அப்படியே அங்க விடுறா. அவளை பார்த்த சுட்டு முடிக்கார ஒரு மார்னிங்க போட்டுட்டு எங்க காலங்காத்தாலும் பீச்ல ஓடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறான். அதுக்கு அவன் காட்டுல ஏதோ போகிற மாதிரி தெரிஞ்சுச்சு, அதுதான் என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போ நீ இதுக்கு நண்டெல்லாம் எப்படி பிடிச்ச அப்படின்னு சொல்லி சேஸ் கேட்க, ஏதோ இதை வச்சுதான் பிடிச்சேன்னா அவன் ஒரு குச்சியை காமிக்கிறான். அவன்கிட்ட பேசுறப்போ சேஸ் பயந்து பேசுற மாதிரியே அவனுக்கு தோணுது. நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற, நான் உனக்கு இப்ப எதுவுமே பண்ண போறது இல்ல, மத்தவங்களையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு சேஸ் என்ன சொல்றான்னா, அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆரஞ்சு கலர் போட் இருக்கும், அதுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவன் அவங்கள பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்ப சேஸ் என்ன பண்றான்னா, அவன் மறைச்சு வச்சிருந்தால 2 பாக்ஸ், அந்த ஒரு பாக்ஸ் கூட ஓபன் பண்ண முடியாம இருக்கு, சாவி இல்லைன்னு. ஆக்சுவலா அது சாவி வச்சு ஓபன் பண்ண முடியாது போலங்க, ஒரு பட்டன் லாக் மாதிரி கீ பட்டன் அழுத்தினா அந்த பாக்ஸ் ஓபன் ஆயிடும். அந்த கீ தான் அந்த சங்குக்குள்ள இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்றான். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு துப்பாக்கி இருக்கு. அதை பார்த்து சேஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது வேற யாராச்சும் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா இங்க இருக்கவங்க உயிருக்கு யாருக்காவது ஆபத்து வந்துடும் சொல்லி போட்டு திரும்ப அதை அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு மறைச்சு அங்க வச்சிடறா. சுட்டு முடிக்கார நண்டு வறுத்துட்டு இருந்தால, அங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இங்க ஹெய்டன் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, கேசி ரொம்ப சைலண்டாவே இருக்கா, எதுவும் சாப்பிட மாட்டா. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும், ஒருவேளை சுட்டு முடிக்காரன் தான் அவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா கேசி பீச்சோரமா உட்கார்ந்து தான் வயிற்ற தொட்டு பார்த்துட்டு இருக்கா. வயிற்றுல ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பு முன்னாடியே இருந்ததா இல்ல சுருட்ட முடிக்காரன் ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படிங்கறதுல எந்த கிளாரிட்டியும் இல்ல. அப்போ அந்த இடத்துக்கு ஹெய்டன் வரா. ஹெய்டன் வந்துட்டு நீ நல்லா இருக்கியா, ஓகே தானே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு கேசி நான் நல்லா இருக்கேன், ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹெய்டன், இல்ல உன்னை பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தோணல, ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. நீ யாரு, நீ எதுக்கு எனக்காக இருக்கணும், நீ ஒன்னும் திருக்க தேவையில்லை, நீ உன் வேலையை போய் பாரு, என்னை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உனக்கும் சரி சேஸுக்கும் சரி 2 பேருக்கும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த சுருட்ட முடிக்காரன் தான். நீங்க 2 பேரும் காட்டுக்குள்ள சாப்பாடு எடுக்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே நான் உன்னை நோட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்பவும் போல இல்ல, ரொம்ப சைலண்டாவும் ஒரு மாதிரியாவும் இருக்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்பதான் யாராச்சும் இங்க இருக்கவங்க உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கேசியோ அதை கேட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணோம், அதனால ஒருத்தரை பிளைம் பண்ண முடியாது, சோ இது தப்பு எங்க 2 பேருக்கு மேலயுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹெய்டனோ, இல்ல என்ன நடந்துச்சு கரெக்டா உண்மையை சொல்லு, உன்னை அடிச்சானா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு கேசியோ ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. அப்பதான் புரியுது அந்த வயிற்றுல இருக்க காயத்துக்கு அந்த சுட்டு முடிக்காரன் தான் காரணம். அப்படியே கட் பண்ணி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, சுருட்ட முடிக்காரனும் மேசனும் ஒரு குச்சியை வச்சு கட்டி மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொட்டை பொண்ணு ஒரு டொப்பி மாதிரி செஞ்சு மத்தவங்களுக்கு கொடுக்கலாம், வெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த பிளர் இருக்கால, அவ என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுறாமீன் கிடைச்ச அந்த நீல முடிக்காரனை பத்திரமா பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவ ஒரு கோடாரியை வந்து ஷார்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கூப்பர் வந்துட்டு வேற ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிச்சா அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு சேஸோ வேற எந்த க்ளூ இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் காட்டுக்குள்ள வேற ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க கிளம்புறாங்க. இப்ப காட்டுக்குள்ள போறவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா, அந்த வாட்டர் ஃபால்ஸை தாண்டி ஒரு மலை ஏறிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மலையோட டாப்புக்கு போயிடுறாங்க. அங்க இருந்து பார்த்தா அவங்க இருந்த கடற்கரையே இதுவும் ரொம்ப தூரமா இருக்கு. அதனால கூப்பர் என்ன சொல்றான்னா, நம்ம இங்க இருந்து ரிட்டர்ன் நடந்து போறதுக்கே நைட் ஆயிரும், வா நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான்.
அதுக்கு சேஸ் வந்துட்டு இல்ல நான் வரமாட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. அப்ப கூப்பரும் இதுக்கு மேல உள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டு சேஸை நிப்பாட்டி சண்டை போடுறான். அப்ப அவங்க 2 பேரும் பேசி ஃபைனலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ரிட்டர்ன் போயிடலான்ட்டு. அவங்க ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது அது வந்த வழி மாதிரியே இல்ல. அவங்க வழி மாறிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ நடு காட்டுக்குள்ள ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு. ஃபுல்லா செடி முளைச்சு யாருமே யூஸ் பண்ணாத ஒரு வீடு. அங்க அவங்க 2 பேரும் போய் நின்னுட்டு அதிசயமா பாத்துட்டு இருக்காங்க, இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பங்களா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணா கூப்பரும் சேஸும் அவங்க பழையபடி இருந்த கடற்கரைக்கு வந்துடுறாங்க. அங்க எல்லாத்துக்கிட்டயும் அவங்க பார்த்ததை சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, பெட் இருக்கு, பெட்ஷீட் இருக்கு, தலகாணி இருக்கு, நாம அங்க போனோம்னா நல்லா படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருக்க சுட்டு முடிக்கார என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு இப்படிதான் சொன்னேன், நீங்க யாருமே வரல, நீங்க சொன்னா நான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு சேஸ் என்ன சொல்றான்னா, நீ கண்டுபிடிச்சு சொல்ற இடத்துக்கு உன்னை நம்பி யாரு வருவா, நீ என்னை ரேப் பண்ண பார்த்தேல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு கோவம் வந்துடுது. அவன் கையில வச்சுட்டு இருக்க குச்சியை பிடிங்கி அவளையே குத்துற மாதிரி போயிடுறான். இன்னொரு தடவை நான் உன்னை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ண இந்த மாதிரி சொன்னேன்னா உன்னை நான் அப்படியே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு சேஸோ சரி ஓகே, கேசிக்கு என்ன நடந்துச்சு, நீங்க 2 பேரும் ஃபுட் எடுக்கிறதுக்காக போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் இருந்து கேசி ரொம்ப அமைதியாவே இருக்கா, சைலண்டாவே இருக்கா, அவளுக்கு என்னமோ ஆயிருக்கு, அதுக்கு நீ தான் காரணம், என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறான். எங்க 2 பேத்துக்குள்ள நடந்தது, அது நாங்க 2 பேருமே ஓகே சொல்லிதான் நடந்துச்சு, நீ பொருளை பேசாத நிப்பார்த்து, இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிடறான். அங்க இருந்து எல்லாரும் சேஸ் கிட்ட தயவு செஞ்சு இதை பத்தி இனிமேல் பேசாத, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சேஸோ அவன் தான் என்னை ஃபர்ஸ்ட் அடிக்க வந்தான், நீங்க யாரும் அவனை எதுவுமே கேட்க மாட்டீங்க, எங்கூடயே சண்டைக்கு வரீங்க, உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நைட் ஆயிருது, எல்லாரும் வழக்கம் போல அந்த போர்ட் கண்டுபிடிச்சாங்கல்ல அதுலயே படுத்து தூக்கிடுறாங்க. அப்போ சேஸுக்கு வர்ற கனவு திரும்பவும் வருது. அதே ரூமு, அதே ரெட் சேரு, ஒரு அம்மா சேர்ல உட்காந்து போட்டு என்னை விட்டுரு விட்டுன்னு கெச்சுறாங்க. சேஸ் அதை கேட்காம துப்பாக்கியால சுட்டுறா. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சிருது. எப்பவுமே ஃபர்ஸ்டா எந்திரிக்கிற சேஸ் இன்னைக்கு ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த போட்டுக்குள்ள மேசனும் கூப்பரும் வந்து சேஸ காலை பிடிச்சி தரன்னு இழுத்து வெளியே போடுறாங்க. அப்புறம் சேஸ பிடிச்சி இழுத்துட்டு போய் பீச்சில் தள்ளி விடுறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. அந்த சுட்டு முடிக்காரன் இருக்கான்ல, அவனை சேஸ் வச்சிருந்த கத்தியால யாரோ குத்தி அவனை கொன்னு பீச்சில் போட்டு வச்சிருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் சேஸ் தான் இதை பண்ணான்னு நினைச்சு அவளை பிடிச்சி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. சேஸோ நான் இது பண்ணல காய்ஸ், என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு குச்சியை எடுத்துட்டு அவளை அட்டாக் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ சேஸ் எந்திரிச்சு கூப்பரையும் மேசனையும் மூஞ்சி மேல குத்தி படுக்க போட்டுறான். அப்ப திரும்பும் போது கேசி தன் கையில வச்சிருக்க கட்டையால சேஸ மண்டை மேல அடிச்சு படுக்க போட்டுறான். அதோட நிப்பாட்டினாலும் பரவாயில்லையே, ஓடி வந்து மூஞ்சி மேல ஒரு உத விடுறா. அப்பதான் இந்த எபிசோடோட ஒரு ட்விஸ்டிவே ரிவைல் பண்றாங்க. கேஸ் அப்படியே மெதுவா ஒரு லேப்ல இருந்து கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறா. அவளுக்கு தான் எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு எந்த டீடைல்ஸுமே தெரியாம குழப்பத்தில் இருக்க மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு லேப்ல கேஸ் படுத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டர் கேஸுக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னால அசையவே முடியல, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் உன்னை பேரலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், நீ என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால அசைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு காண்டான கேஸ், நீ யாரு, என் முன்னாடி வா, நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வந்துட்டேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சேஸோட கையில ஒரு ப்ளூ கலர் ஊசியை வச்சு குத்துறாங்க. அதுக்கப்புறம் சேஸோ, என் கண்ணெல்லாம் எரியுது, நான் ஐடன்ல தான் இருந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல, உண்மையை சொல்லுங்க, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு அந்த டாக்டர், உனக்கு நான் மயக்க மருந்து தான் கொடுத்துருக்கேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சேஸோ மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் கண்ண முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இன்னொரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உடம்புல இருக்க நரம்பெல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, நீங்க இப்ப நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சேஸ், நான் ஐலாண்ட்ல தான் இருந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல, அதை எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு முக்கியமான ஆள் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, அவர் எல்லாருமே உங்ககிட்ட சொல்லுவாரு, இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு டேப் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து பேரலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்களே நம்ம சேஸ, அதை அப்படியே மெதுவா ரிலீஸ் பண்றாங்க. அப்ப சேஸ் பார்த்துட்டு, இது என்ன, இது என்னை எப்படி இதனால கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதை வச்சு நாங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஜெயில இருக்க எல்லாத்துக்குமே நாங்க இப்படிதான் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் சேஸுக்கு தெரிய வருது, நம்ம இப்ப ஜெயில இருக்கோமா அப்படின்னு. சேஸ் டக்குன்னு ஓடி போய் அந்த டாக்டர், நான் எப்படி இங்க வந்தேன், நான் யாரு, என்ன ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க பாக்குறா. அதுக்குள்ள டாக்டர் என்ன பண்றாருன்னா, வெளியே போய் கதவை சாத்திக்கிறாரு. சேஸும் அந்த கதவை உடைச்சு வெளியே போகலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவனால முடியல. இங்க கட் பண்ணி இந்த சீரீஸோட நேம் போடுறாங்க, தி ஒன் லேண்ட். அதுக்கப்புறம் சேஸ் அந்த ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ 4 போலீஸ் மாதிரி இருக்காங்க, 4 பேர் உள்ள வந்து சேஸ ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க கூடயே சேஸ் போக ஆரம்பிக்கிறா. அப்படி போகும்போது அங்க இருக்க இடத்த சுத்தி பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. அவ இப்ப நேரம் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூமுக்குள்ள போறா.
அந்த ரூம்குள்ள பார்த்தா ஒரு கேரக்டர் இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சிகரெட் குடிச்சிட்டு டொப்பி போட்டு ஒருத்தர் நிக்கிறாருல, இவர்தான் இந்த ஜெயிலோட வார்டன். வார்டன் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு நல்ல திறமையான பொண்ணுதான், நாங்க உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஸ்மால் பட் மைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சேர்ல போய் உட்காந்துக்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, சிறியதாக இருந்தாலும் வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு என் மைண்ட்ல ஒரு ஞாபகம் இருக்கு, அது உண்மையா பொய்யானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. நாமெல்லாம் எனிவே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, பட் இந்த வார்டன் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவார்னா எனிஹூ அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சேஸ் கிட்ட நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற, உனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணதுல இந்த மாதிரி யாருமே பாதியில எந்திரிச்சது இல்ல, நீ தான் ஃபர்ஸ்ட் டைமா எந்திரிச்சிருக்க, அதனாலதான் நீ இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லி கேக்குறேன். அதுக்கு சேஸோ நான் நல்லா இருக்கேங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த வார்டன் என்ன சொல்றான், நீ என்னை சாருலாம் கூப்பிட வேண்டாம், வார்டனே கூப்பிடு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சேஸ் இங்க என்ன கருமம் தான் நடக்குது, எனக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, எனக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நான் இப்ப எங்க இருக்கேன், நான் எப்படி அங்கிருந்து இங்க வந்தேன், எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு வார்டனும் வேணா சரக்க போட்டு பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிக்க போயிடறப்பல சரக்க டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு சேஸ சேர திருப்பி போட்டு உட்கார சொல்றாரு. அதுக்கப்புறம் சேஸுக்கிட்ட உனக்கு என்ன கேள்வி இருக்கோ கேளு, நான் இந்த சரக்கு அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ கேள்வி கேட்கறதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு சேஸோ நான் ஏன் இங்க இருக்கேன், நான் ஜெயிலுக்கு எதனால வந்தேன், என்ன காரணத்தினால வந்தேன் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு வார்டன் என்ன சொல்றாருன்னா, இதுதான் நீ கேட்கிற இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினா, நான் இதை விட நிறைய கொஸ்டின் கேட்பேன்னு எதிர்பார்த்தேன், அந்த ஐலாண்ட பத்தி விசாரிப்புன்னு எதிர்பார்த்தேன், அதை விட்டு போட்டு நீ இந்த ஜெயிலுக்கு எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்கறேன், இந்த ஒரு நாள் ஃபுல்லா போரிங்கா போகும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கப்புறம் நீ பீச்ல கண்ண முழிச்சும் பார்க்கும்போது உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம இருந்திருக்கும்ல, அப்ப நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவன் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு, இது உங்களுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா, அந்த இடத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தெரியுமான்னு சொல்லி சொல்றா. அதுக்கு வார்டன் என்ன சொல்றாருன்னா, நீங்க கஷ்டப்படுறதுக்காக தானே அதை நாங்க செஞ்சதே அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா சொல்றாரு. நான் ஐலாண்ட்ல தானே இருந்தேன், நான் எப்படி இப்ப இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு வார்டன் என்ன சொல்றாருன்னா, நம்ம மொபைல்ல கேம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு சிமுலேஷன், இதுல நீ ரியலா அங்க இருக்க மாட்ட, பட் ஆனா உன்னோட மைண்ட் அது உண்மைன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிடும். உங்க கூட இருந்த மிச்சம் 9 பேருமே பிரிசனர்ஸ் தான், அவங்க எல்லாத்துக்குமே செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கோம், இங்க இருக்கவங்க யார் உண்மையை பேசுறாங்களோ, அவங்க பண்ண தப்ப ஒத்துக்குறாங்களோ அவங்க அங்க இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் சேஸ் இதை ஒத்துக்க மாட்டான், நான் உண்மையாவே ஐலாண்ட்ல தான் இருந்தேன், அங்க இருந்ததுல எனக்கு ரியலா நடந்துச்சு, எனக்கு அடிப்பட்டப்ப கூட என் கால ரத்தம் வந்துச்சு, அது என்னால உணர முடிஞ்சுச்சு, இது சிமுலேஷன் இல்ல உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு வாடனோ, ஆமா அங்க என்ன நடந்துச்சோ எல்லாமே அது மூளைக்குள்ள நடந்தது, அதனால நீங்க வந்துட்டு எல்லாத்தையுமே உணர்வீங்க, இன்கேஸ் அங்க அந்த ஐலாண்ட்ல யாராச்சும் ஒரு ஆள் செத்து போயிட்டாலும் அவங்க ரியல் லைஃப்லயும் செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சேஸ்னால நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்க முடியல. அப்பதான் இந்த பிரிசனோட ஃபுல் வியூவை நம்ம காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா சேஸ் அவளோட ரூமுக்கு போயிடுறா. அங்க அந்த பழைய டாக்டர் இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்களே அவங்க உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு சேஸுக்கு ஒரு மருந்து போட பாக்குறாங்க. அதுக்கு சேஸ் வந்துட்டு இல்ல எனக்கு வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல உனக்கு இது போட்டே ஆகணும், நீ தூங்க வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சேஸ் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு டாக்டர் இல்ல நீ ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்கிற, உனக்கு இந்த மருந்து போட்டே ஆகணும்னு சொல்றா. சேஸ் எவ்வளவோ சொல்லி பாக்குறா, நான் அக்ரெசிவா எதுவும் நடந்துக்கல அப்படின்னு. பட் டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க போலீஸ்காரங்களை கூப்பிட்டு சேஸ பிடிக்க சொல்றாங்க. சேஸோ அங்க இருக்க 2 போலீஸ்காரங்களே அடிச்சு போட்டு அந்த டாக்டர் கையில வச்சிருந்தாங்கல்ல ஊசி, அதை புடுங்கி டாக்டரோட கழுத்திலேயே வச்சு அப்படியே மெதுவா வெளியே தப்பிக்க பாக்குறாங்க. அப்போ அங்க வெளியே இருந்த போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு சேஸ திரும்பவும் ஷூட் பண்ண பாக்குறாங்க. பட் சேஸ் என்ன பண்றான்னா, அவங்க மேல டாக்டர் தள்ளி விட்டு போட்டு படிக்கட்டு இருக்க பக்கமா ஓடி போறா. அங்க படிக்கட்டுல வர ஒவ்வொரு போலீஸ்காரங்களையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக ஓடுறா. அப்போ ஒரு போலீஸ்காரன் துப்பாக்கியை வச்சு நம்ம ஹீரோயின் சேஸ் மூஞ்சி மேலேயே அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறம் சேஸ் அரெஸ்ட் பண்ணி வேற ஒரு ஜெயில் ரூமுக்கு கூட்டு போறாங்க. அந்த ரூமுக்குள்ள சேஸ் போனதும் கதவு லாக் பண்ணிடுறாங்க. கதவு லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பட்டன் மாதிரி இருக்கு, அதை அழுத்தினதும் சேஸ் பள்ளி மாதிரி செவுத்துல போய் ஒட்டிக்கிறா. நீ பண்ணுனதுக்கு இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் போயிடுறாங்க. சேஸும் எவ்வளவோ கத்தி பாக்குறா, அங்க ஹெல்ப் பண்றதுக்கு அவளுக்கு யாருமே இல்ல. திரும்பவும் சேஸுக்கு அதே கனவு வருது. ஒருத்தவங்க ரெட் கலர் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க திரும்பி சேஸ பார்த்து கெஞ்சறாங்க. டக்குன்னு சேஸ் தான் கனவுல இருந்து எந்திரிக்கிறா. இப்ப சேஸ பாத்தீங்கன்னா பள்ளி மாதிரி செவுத்துல ஒட்டிட்டே தான் தூங்கிட்டு இருந்திருக்கா. காலையில போலீஸ்காரங்க வந்து அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி சேஸ கீழே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேஸ ஒரு கோர்ட் மாதிரி இருக்க ரூமுக்கு கூட்டு போறாங்க. அங்க போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு சேஸ் இவங்க யாருன்னு தெரியாம அதிர்ச்சி நின்றுட்டு இருக்கா. அப்ப அதுல ஒருத்தவங்க சேஸ உட்கார சொல்றாங்க. உட்கார சொல்லிட்டு அவங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த சிமுலேஷனை உருவாக்குன ஒரு டாக்டர். அப்ப சேஸ் கேட்கிறா, சிமுலேஷன்னா என்ன அப்படின்னு. நீ வந்து உன் மூளை மூலமா வேற இடத்துல இருப்ப, உன் உடம்பு வேற இடத்துல இருக்கும், இதுதான் சிமுலேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு டாக்டர் உண்மையை சொல்றாங்க, நீ வந்து கோமால
கோமால இருப்ப, உன்னோட பாடி இங்க கோமால இருக்கும், உன் மைண்ட் மட்டும் தனியா ஒரு ஐலாண்ட்ல இருக்கும். சோ இதுதான் இந்த சிமுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வார்டன் என்னமோ பேச வரலான்னு பாக்குறப்போ இங்க இருந்த ஒருத்தன் வார்டனையே கத்தி அமைதியா உட்கார விட்டுறான். அப்புறம் ஒரு டாக்டர் கேட்கிற, உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சேஸ் சொல்றா, ஐலாண்ட்ல நடந்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல வரமாட்டேது, ஏன் என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, எங்களுக்கும் அதுதான் தெரியல, இங்க ரியல் வேல்ல இருக்கிறப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஞாபகமும் இருந்துச்சு, நாங்க உங்களையே சிமுலேஷனுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க, பட் அதுவுமே ஒரு டெம்பரவரியா தான், உங்களோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், வந்ததுக்கு அப்புறம் நீங்க திருந்தி நல்லவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்லயே சந்தோஷமா வாழலாம், இல்லாம நீங்க அங்க ஏதாச்சும் ஒரு கோல்மால் பண்ணீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தண்டனை கண்டிப்பா அங்க கிடைக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த வார்டன் இதுக்கு மேல பேச விட்டா ஏதாச்சும் பிரச்சனையாயிருன்னு சொல்லி போட்டு எல்லாருக்கும் டீ பிரேக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. சேஸ கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு டீல் பேசுறாரு. இந்த ப்ரோக்ராமோட பேரு பைலட் ப்ரோக்ராம். சோ இந்த ப்ரோக்ராமோட ஃபண்ட் ரைசரே நம்ம வார்டன் தான். நம்ம வார்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, நீ இந்த ப்ரோக்ராம்ல ஏதாச்சும் தப்பா இருக்கு, உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அங்க இருந்த 4 பேர் இந்த ப்ரோக்ராம இழுத்து மூடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இதனால பெரிய லாஸ் ஏற்படும். சோ நான் உனக்கு ஒரு டீல் தரேன், நீ எப்படியும் திரும்பவும் அந்த சிமுலேஷனுக்குள்ள போக தான் போற, அப்படி நீ அங்க போனீங்கன்னா உன் உயிருக்கு எந்த பாதிப்புமே ஆகாம நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், அண்ட் உனக்கு தேவையான பொருட்களை நான் சிமுலேஷனுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ அங்க ஹாப்பியா சந்தோஷமா வாழலாம், ஆனா நீ இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஒரு டீல சொல்றாரு. அப்படின்னு ஒரு டீல வார்டன் சொல்றாரு. இதை கேட்ட சேஸ், இதுக்கு முன்னாடி இறந்து போன சுருட்டு முடிக்காரனுக்கு என்ன ஆச்சு ரியல் லைஃப்ல அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அவன் ரியல் லைஃப்லயுமே ஒரு ரேபிஸ்டா தான் இருந்திருக்கான், அங்க வந்து அவன் அப்படியே தான் இருந்தான், சோ அங்க அவன் செத்து போனனால இங்க ரியல் லைஃப்ல அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் வார்டன் அந்த தீவோட சில ரூல்ஸ் பத்தி சொல்றாரு. நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும், நீ ஒருத்தரை கொன்னேன்னா நீயும் அங்கேயேதான் சாவ, ஆனா இது ஒரு சிமுலேஷன், இது ஒரு கேம், இங்க யாரு ஃபர்ஸ்ட் யார கொல்றாங்கிறதான் போட்டியே, உங்களுக்கு வேணா இது ரியலா இருக்கலாம், ஆனா இதை பாக்குற எங்க எல்லாத்துக்குமே இது ஒரு கேம் மாதிரி தான் இருக்கு, அதனாலதான் நானும் சொல்றேன் உனக்கான தேவையான பாதுகாப்பு எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், இந்த விஷயத்தை நீ யார்ட்டையும் வெளியே சொல்லிடக்கூடாது, நான் எப்போ உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க அந்த மீட்டிங்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல எல்லாரும் பேசி என்ன முடிவு பண்றாங்கன்னா, நீங்க திரும்பவும் அந்த சிமுலேஷனுக்கு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு சேஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாம் போக மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறான். பட் அங்க இருக்கவங்க நாங்க டிசிஷன் எடுத்துட்டோம், நீங்க அங்க போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால காண்டான சேஸ் என்ன பண்றான்னா, தான் உட்கார்ந்துட்டு இந்த சேரை எடுத்து அவங்க மேல வீச போறான். அதை பார்த்த போலீஸ்காரங்க அவளை புடிச்சு கழுத்துல செயினை மாட்டி கார்டன்ல உட்கார வச்சிடறாங்க. வார்டன் அந்த இடத்துல வந்து சேஸ்ட பேசிட்டு இருக்கான். அப்ப சேஸ் என்ன பண்றான்னா, வார்டனோட கண்ணத்திலேயே பல்லாருன்னு ஒரு அப்பு விட்டுறா. அதனால காண்டான வார்டன் என்ன பண்றான்னா, போலீஸ்காரங்க சொல்லி அடிக்க சொல்லிட்டு போயிடுறா. இங்க பாருங்க, நம்ம சேஸோட மூஞ்சில இவ்வளவு காயமாயிருக்கு, ஆனா அடிச்ச போலீஸ்காரங்க மூஞ்சில பாருங்க எவ்வளவு காயன்னு, அப்ப நம்மால எவ்வளவு திறமசாலின்னு பாருங்க. அப்போ அந்த இடத்துல அந்த டாக்டர் இருந்தாங்கல்ல, அதுல நல்ல டாக்டர் இந்த ரூமுக்கு வந்து சேஸ்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வெளியே அனுப்பிவிட்டு, நீ திரும்பவும் உள்ள போறதுக்கு என்னை மன்னிச்சுக்கோ, பட் ஆக்சுவலா நீ உள்ள போய் தான் ஆகணும், ஆனா நீ அங்கிருந்து வெளியே வர்றதுக்கான வழியை நீ கண்டுபிடி, உனக்கு முடிஞ்ச வரைக்கும் நானும் ஹெல்ப் பண்றேன். அந்த சகுப்புக்குள்ள ட்ரெஸ் போட்ட ஒரு டாக்டர் உள்ள வந்துடுறா. அவளை பார்த்ததும் நம்ம நல்ல டாக்டர் நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சிகப்புல ட்ரெஸ் போட்ட டாக்டர் என்ன பண்றான்னா, ஒரு மாத்திரையை கொடுத்து சேஸை சாப்பிட சொல்றா. அப்போ நான் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அந்த ப்ளூ கலரா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல, அதான் எடுக்கிறா. அதை பார்த்தோன்னே சேஸ் இல்ல வேண்டாம் நான் மாத்திரையே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிறா. அதுக்கப்புறம் சேஸ வேன்ல ஏத்தி அந்த சிமுலேஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போறாங்க. போற வழியிலேயே அங்கிருந்த ஒரு போலீஸ்காரன் அடிச்சு போட்டு சேஸ் எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆனவோ வேற எங்கேயாச்சும் போக வேண்டியதுதானே, அந்த சிமுலேஷன் நடக்கிற இடம் பக்கமே வந்துடுறா. அங்க வந்தவ யாருக்கும் தெரியாம வேற எங்காச்சும் போக வேண்டியதுதானே, அதுக்குள்ள என்ன நடக்குது பாக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கிருந்த போலீஸ்காரங்க எல்லாம் மீறி அதுக்குள்ள போயிடுறா. உள்ள போனவ என்ன பண்றான்னா, அங்கிருந்த ஒரு போர்ட்டை எடுத்து மாட்டிட்டு அங்க வேலை பார்க்குற நர்ஸ் மாதிரியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறா. ஒரு வழியை சுத்தி ஃபைனலா ஒரு இடத்துக்கு வரா. எங்கேன்னு பார்த்தா இவங்க எல்லாத்தையும் பேரலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அங்க வந்து பாக்குறா. அங்க கூப்பர், டெய்லர், மேசன், ஹைடன், அப்புறம் அந்த தீவுல இருந்த எல்லாருமே இங்கதான் பேரலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நின்னுறா. அப்போ அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து நம்ம சேஸ புடிச்சிடுறாங்க. அங்க வார்டனும் வந்துடுறாரு. அப்போ வார்டன் இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். வார்டன் அதுக்கு, இதுக்கு உனக்கு ஆன்சர் முன்னாடியே தெரியும், நான் உன்கிட்ட சொல்லி இருக்கேன், அது எப்படி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு சேஸுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ அங்க இருக்க போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, சேஸ மடக்கி பிடிச்சு உட்கார வச்சிடறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு டாக்டர் சேஸோட கழுத்துல அந்த மயக்க மருந்து போட்டுறாரு. மயக்க மருந்து போட்டு சேஸ அந்த பேரலைஸ் பண்ற பெட்ல படுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேஸ் மெதுவா கண்ணை திறந்து
பாக்குறா. அவ இப்ப எங்க இருக்கான்னு பார்த்தா அந்த ஐலாண்டுக்குள்ளதான் இருக்கா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம பார்க்க போறது தி ஒன்லாண்ட் வெப் சீரிஸோட எபிசோட் 4. எபிசோடு 3 எங்க முடிஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவ அந்த லேப்ல இருந்து பேரலைஸ் பண்ணப்பட்டு திரும்பவும் அந்த ஐலாண்டுக்கு வந்துடுறா. அங்க மெதுவா கண்ணை முழிச்சு பாக்குறா. அப்போ சேஸ சுத்தி அங்க இருந்தவங்க எல்லாம் நிக்கிறாங்க. கேசி கையில ஒரு குச்சியை வச்சுட்டு சேஸ அடிக்கிறதுக்காக நிக்கிறா. அவ ரொம்ப டயர்டா இருக்கா. எதுக்கு நீ குச்சியை கையில வச்சிருக்க, குச்சியை கீழே போடு அப்படின்னு சொல்றான். சேஸ் மெதுவா கண்ணை முழிச்சு எந்திரிச்சு, என்னைய 10 நிமிஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் இங்க பாத்தீங்களா, நான் இங்கதான் இருந்தேனா அப்படின்னு விசாரிக்கிறா. அப்படி விசாரிக்கிறப்பதான் இந்த சீரீஸோட நேம போடுறாங்க, தி ஒன் ஐலாண்ட். அதுக்கப்புறம் சேஸ் அவ பார்த்த எல்லா விஷயத்தையும் அங்க இருந்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்றான். ஆனா அது அங்க இருந்த யாருமே நம்பல. அவளை மண்டையில அடிச்சனாலதான் அவளுக்கு என்னமோ ஆயிருச்சு, அவளுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கேசி, அவ ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கா, இப்படியே விட்டோம்னா அடுத்து நம்மள யாராச்சும் கொலை பண்ணிடுவா. சேஸதுக்கு அவன் ஒரு ரேபிஸ்ட், அவன் இங்க இருக்க எல்லாத்துக்கையும் தப்பா நடந்த பார்த்திருக்கான். அதுக்கு கேசி, நீ அதனால அவனை கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவனை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சேஸ் சொல்றான். அப்போ அங்க இருந்தவங்க எல்லாம், நீ ஒரு மயக்கத்துல இருந்தனால உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு, நீ ரொம்ப நேரமா இங்க ஐலாண்ட்ல தான் இருக்க எங்க கூட, ஆனா மயக்கத்துல இருந்த அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சேஸ், நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நம்ம எல்லாத்தையும் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அது அங்க இருந்தவங்க எல்லாம் ஒத்துக்கவே இல்லை. இவ எக்ஸ்பிளைன் பண்ண பாக்க, நம்ம ஒரு சிமுலேஷன்ல தான் இருக்கும், இங்க இருக்க பீச், மணல், கடல், காடு எல்லாமே ஒரு சிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பர் கையில இவனோட திங்ஸ் இருக்கிறத பாக்குறா. கூப்பர் கிட்ட அந்த திங்ஸை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த மொட்டத்தலை பொண்ணு என்ன சொல்றான்னா, இது உனக்கு மட்டும் சொந்தமான பொருள் இல்ல, இது இங்க இருக்க எல்லாத்துக்குமே சொந்தமானது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே, சரி ஓகே, அதை நீங்க என்னமோ பண்ணுங்க, என்னைய கட்டி வச்சிருக்க அந்த கயிறை அவுத்து விடுங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கும் அங்க இருக்க யாருமே ஒத்துக்கல. அதனால அவங்கள திட்டிட்டு திரும்பி உட்கார்ந்துக்கிறா. அப்போ ஹெய்டனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஹெய்டன் யாரோ ஒருத்தவங்க கூட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெய்டன் அவன்கிட்ட, நீ உன்னோட ஃபேண்ட கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அவனும் ஃபேண்ட கழட்ட போறப்போ இவ கையில வச்சிருந்த ஒரு கத்தியால அவன் கழுத்திலேயே குத்தி சாவடிச்சிடறான். இதெல்லாம் ஞாபகம் வந்த ஹெய்டன் அப்படியே அமைதியா உட்கார்ந்துடுறான். அதை பார்த்துட்டு ஒரு சின்ன பையனாட்டு இருப்பான்ல, அவன் ஹெய்டன் போய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு ஹெய்டன் தனக்கு ஞாபகம் வந்த எந்த விஷயத்தையுமே சொல்லாம, இங்க ஒருத்தர் இறந்துட்டான், அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை கேட்ட சேஸ், நான் அவனை கொலை செய்ய கிடையாது, ஆனா அவன் சாக வேண்டியவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் வெளியே நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான், இங்க எங்கிட்டையும் கேசிக்கிட்டையும் தப்பா நடக்கிறதுக்கும் ட்ரை பண்ணா, அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு இருந்த அந்த மொட்டை பொண்ணு என்ன சொல்றான்னா, நீ உண்மையே பேச மாட்டியா, எப்பவும் போய் மட்டும் தான் பேசுவியா, நீ வச்சிருந்த கத்தியாலதான் அவனை குத்தி கொண்டிருக்காங்க, நீ கொல்லலைன்னு சொல்ற, அப்ப வேற யார் அதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கோ சேஸ், அதை தான் நானும் சொல்ல வரேன், நான் தூங்கிட்டு இருந்த நேரத்துல அந்த கத்தி எடுத்துட்டு யாரோ அவனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்ல, கேசிய ஒரு மாறி நின்று இருக்கா. கேசியை பார்த்து சேஸ், நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியான்னு சொல்லி கேட்க, அவ அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம நிக்கிறா. அப்போ கேசி, இந்த கொலையை நீ தான் பண்ணிருப்ப, ஏன்னா நீ தான் இங்க நிறைய இதை கண்டுபிடிச்ச, அந்த சைன் போர்டு, போட் எல்லாத்தையும் நீ தான் கண்டுபிடிச்ச, எங்க கிட்ட நீ எந்த விஷயத்தையும் சொல்லல, மேபி இந்த கொலையும் நீ தான் பண்ணிருப்ப, உங்கள்கிட்ட நிறைய சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அங்க இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சேஸோட பாக்கெட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு சேஸ் அங்க இருந்து ஓடிடுறா. அப்போ அங்க இருந்த எல்லாருமே சேஸ ஓடி போய் புடிச்சு அவ பாக்கெட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு முரட்டு பீஸும் ஒரு முட்டா பீஸும் வருது. ஒருத்தன் கையில கத்தி வச்சிருக்கான், இன்னொருத்தி கையில ஒரு குச்சி வச்சிருக்கா. அவங்கள பார்த்த அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயத்துல எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்போ அந்த முரட்டு பேசி, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. கேசியோ, அதுக்கு உங்க பேர் என்ன, நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு அந்த முரட்டு பேசி சொல்றான், நீ அதெல்லாம் கேட்க கூடாது, நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு, இங்க என்ன நடக்குது, கடற்கரையில நான் ஒரு பாடியை பார்த்தேன், அவனை கொன்னது யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது அவன் ஒரு வேர்டு யூஸ் பண்றான், எனிஹூ அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த எனிஹூ அப்படிங்கிற வேர்டு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு, ஜெயில இருக்க வார்டன் தான் யூஸ் பண்ணுவாரு. அப்ப இதை பாக்குறதுக்கு வார்டன் தான் ஒரு சிமுலேஷனுக்குள்ள வந்திருக்க மாதிரி தோணுது. இதை கேட்ட சேஸ், அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும், நான் ஒரு ஜெயில இருந்தேன்னு சொன்னல, அங்க இருந்த வார்டன் இந்த எனிஹூ அப்படிங்கிற வார்த்தையை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க யாருமே சேஸ நம்ப மாட்டாங்க. அதுக்கு கூப்பர், நாங்க ஏன், எப்படி, எதுக்காக இங்க வந்தோம் அப்படிங்கிற எந்த டீடைல்ஸுமே எங்களுக்கு தெரியல, நாங்க ஒரு நியூ பீப்புளை பாக்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அவங்களும், இந்த தீவோட மறு பக்கத்துல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம், அங்கேயே சும்மா இருக்க முடியல, அதனால இந்த காட்டை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கரையோரமா நடந்து வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட மெசன், நல்லது, உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க, எங்ககிட்ட ஃபுட் இருக்கு, நாங்க உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்த ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ என்ன சொல்றான்னா, சரி ஓகே, எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சேஸ் சொல்றோம், இவங்களை நம்பாதீங்க, இவங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்கவங்க யாருமே சேஸ் சொல்றதை மதிக்கவே மாட்டாங்க. அப்புறம் வந்த 2 பேத்தையும் கூப்பிட்டு
ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தேங்காய் வெட்டி கொடுக்குறாங்க. அப்போ மேசன் அவங்க கிட்ட நீங்க வந்த இடம் இந்த இடத்த விடவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அவங்களும் ஆமா நாங்க இருந்த இடம் ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த கிராமத்துல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருந்த, வேற யாருமே இல்ல. ஆனா இந்த இடத்தை விட அந்த இடம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ கேசி இவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பானி அண்ட் கிளேட். சோ இதை நான் இங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு பேங்க் ராபர்ஸோட நேம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட சேஸ் என்ன சொல்றான்னா, நான் தான் சொல்றேன்ல இவங்க 2 பேரும் ஒரு சிமுலேஷன் தான், இவங்க ஒரிஜினல் கிடையாது. அதை கேட்ட அந்த மொட்டை தலையன் இல்ல நாங்க ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பக்கத்துல வரான். சேஸ் அப்போ நீ இங்க எதுக்காக வந்திருக்க, நீ வந்தப்போ இங்க இருக்க டெட் பாடியை பத்தி விசாரிக்கிறதுக்காக தானே வந்தேன்னு சொன்னேன், ஆனா இப்போ என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்பதான் மொட்டையனுக்கு ஞாபகம் வருது நம்ம எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு. அப்போ அந்த அவங்க 2 பேரும் வந்தாங்கல்ல, மொட்டை பீஸும் முட்டா பீஸும், சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் நம்ம இங்க வந்தா இதை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி, நீ தான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மத்தவங்களுக்கு எல்லாம் லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. அப்படியே எல்லாரும் பயந்துட்டு மெதுவா எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்படியே மொட்டைத்தலையை திரும்பி அவங்கள பார்த்து விளையாண்டதெல்லாம் போதும் நாம கொஞ்சம் சீரியஸா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கிட்டு அவங்க பக்கத்துல வரா. அப்ப கேசி என்ன பண்றான்னா அவ கையில வச்சிருந்த குச்சியை வச்சு மொட்டையனுக்கு நேரா நீட்டிட்டு நிக்கிறா. இதை பார்த்த மொட்டை என்ன சொல்றான்னா, கேசி நீ இந்த குச்சியை கீழே இறக்கு, நான் இங்க வந்திருக்கிறது உனக்காக கிடையாது, அதனால இந்த குச்சியை நீ கீழே இறக்கிட்டீங்கன்னா நீ சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றான். கேசியோ குச்சியை கீழே இறக்கிடுறா. அப்போ அந்த போட்ல இருந்து 2 பாக்ஸ் எடுத்தாங்கல்ல, அந்த பாக்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அங்க இருக்க யாருக்குமே எந்த டீடைல்ஸுமே தெரியல. அப்ப அந்த மொட்டை தலையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம சேஸை பார்த்து அந்த பாக்ஸை பத்தி நீ இங்க இருக்க யார்ட்டையுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சேஸும் இல்ல நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி தலையாடுறா. அதை பார்த்த மொட்டை தலையன் என்ன சொல்றான்னா, சேஸ் இருக்கால அவ ஒரு சரியான கிரிமினல், அவ எப்பவுமே அவளை பத்தி மட்டும்தான் யோசிப்பா, அவ கூட இருக்கவளை பத்தி அவளுக்கு எந்த கவலையும் இல்ல. மொட்டை தலையன் என்ன சொல்றானே தெரியாம அங்க இருந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி சேஸ பாக்குறாங்க. அதுக்கு சேஸோ அந்த கன் மத்தவங்க கையில கிடைச்சா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பத்திரமா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட மொட்டை தலையன் சேஸ் சொல்றது உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அவ உங்ககிட்ட நிறைய பொய் சொல்றா, நிறைய பொருளை மறைச்சு வச்சிருக்கா, அப்புறம் இப்ப அவ கொலையும் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சேஸ் அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறா, நான் யாரையுமே கொலை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மொட்டை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சேஸ் சொல்றது உண்மைதான், சேஸ் யாரையுமே கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் சாக்கா வந்து மொட்டையனை பாக்குறாங்க. மொட்டையன் அவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, சுருட்ட முடிக்காரனை கொன்னது வேற யாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில இருந்த கத்தியை எடுத்து பக்கத்துல இருந்த ஹெய்டனை குத்திடுறான். குத்திட்டு என்ன சொல்றான்னா, நான் ஜஸ்ட் ஒரு கருவி மட்டும்தான், இந்த தீவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சிருச்சு, இந்த தீவுல யாராச்சும் கொன்னீங்கன்னா நீங்களும் இங்கேயே செத்து போயிருவீங்க, அப்புறம் நீங்க உங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பினீங்கனாலும் இந்த இடத்துலயே நீங்க செத்து போயிருவீங்க, இதை நான் சொல்லல, இதெல்லாம் நீங்க சொன்னதுதான், நீங்க இதை சொல்லி அதுக்கப்புறம் சைன் பண்ணி தான் இந்த தீவுக்குள்ளேயே வந்திருக்கீங்க, நாங்க 2 பேரும் அதை பாதுகாக்கிற ஆள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கூப்பர் இது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு மொட்டையன் என்ன சொல்றான்னா, இது மேபி உண்மையா இல்லாம இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த கேர்ள் ரொம்ப ரொம்ப பேட் கேர்ள், ஏன்னா இவ தான் அந்த சுருட்டு முடிக்காரனை கொண்டு இருக்கா, அதனால இவளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு, ஹெய்டன் இந்த சிமுலேஷன் வேலையும் இறந்துட்டா, ரியாலிட்டி வேலையும் இறந்துட்டா அப்படின்னு அவன் சொல்ல, அதை கேட்டு அங்க இருந்த எல்லாருக்கும் மரண பீதி ஆயிருது. அப்ப சேஸ் என்ன சொல்றான்னா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல வார்டன் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு, வார்டன் மட்டும் பார்க்கல, அங்க இருந்த தெரபிஸ்ட், டாக்டர், அங்க இருக்க டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லாரும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ புதுசா வந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஆமா வெளியே நிறைய பேர் உங்களையே கண்காணிச்சிட்டு இருக்காங்க, நீங்க இந்த ஐலாண்ட்ல கண்ண முழிச்சு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட மெமரியை டெம்பரவரியா நாங்க எரேஸ் பண்ணிட்டோம், இனி போக போக நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எதனால ஜெயிலுக்கு வந்தீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சு, அது வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இதே ஐலாண்ட்ல சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம், அதை விட்டுட்டு நீங்களும் தப்பு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வேட்டையாடப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த இடத்துல சேஸ் என்ன கேட்கறான்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை நாங்க இங்க கொண்டுட்டோம்னா நீங்களும் ரியாலிட்டி வேல்ல இறந்துருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த மொட்டையை சிரிச்சுக்கிட்டே முடிஞ்சா என்னை கொல்ல ட்ரை பண்ணி பாரு, நான் உன்னோட ஃபாஸ்ட் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். பக்கத்துல வந்து கை கட்ட அவுத்துட்டு போட்டு, இவளுக்கு இங்க இருக்கவங்க யார் செத்தாலும் எந்த கவலையும் இல்ல, அதனாலதான் அந்த மெடிசனை தனக்கு மட்டும் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டான்னு சொல்லி சொல்ல, அதுக்கு சேஸ் அது உண்மை கிடையாது, இவன் எனக்கு எதிராக உங்களை திருப்ப பாக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் சொல்றது இருக்கட்டும், பட் நீயும் அப்படித்தானே நடந்துகிட்ட, இங்க ஒருத்தன் வழியில ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு எந்த மெடிசனும் கொடுக்காம அதை நீயே எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இதை கேட்ட சேஸுக்கு லைட்டா குற்ற உணர்ச்சி வருது. அதனால சேஸ் என்ன பண்றான்னா, அவங்க பெட்டியெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாள்ல அந்த இடத்துக்கு போய் 2 பாக்ஸ் வெளியே எடுக்கிறா. அப்போ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறா, அதுல மெடிசன் எல்லாம் இருக்கு. அப்படியே இன்னொரு பாக்ஸ் ஓபன் பண்றா, அதுல துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கியை பார்க்கும்போது சேஸுக்கு திரும்பவும் அதே கனவு வருது, அவங்க அம்மா சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க சேஸ் சுடுற மாதிரி. அதுக்கப்புறம் சேஸ் என்ன பண்றான்னா, அந்த மெடிக்கல் பாக்ஸை கொண்டு வந்து அவங்க முன்னாடி தூக்கி வீசுறா.
அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவ்வளவு மெடிசன் இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் எதுக்கு நீ இவ்வளவு மெடிசனை மறைச்சு வச்சிருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சேஸ் என்ன சொல்றான்னா, எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு மறைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். அதை பார்த்த மேசன் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த மொட்டையனோ, ஆமா, உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல இருந்து எங்கேயும் போக முடியாது, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் அங்க இருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் அவங்க டீமா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மொட்டை பொண்ணு என்ன சொல்றான்னா, நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம இங்கிருந்து தப்பிக்க முடியாது அவங்க அப்ரூவ் பண்ற வரைக்கும், அதனால நம்ம இங்கேயே இருந்து வாழ பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூப்பர் என்ன சொல்றான்னா, நமக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இறந்த 2 பேர்த்தையும் நம்ம இப்படியே விட்டுட்டு போக முடியாது, வாங்க அவங்கள நம்ம போய் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த சுருட்ட முடிக்காரனையும் ஹெய்டனையும் அந்த பீச்லயே ஒரு இடத்துல புதைச்சிடுறாங்க. அப்போ கூப்பர் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, கேசி என்ன சொல்றான்னா, நான் இந்த இடத்துலயே இருக்க விரும்பல, அந்த முட்டா பீஸ் சொன்ன இடத்துக்கு நான் போலான்னு இருக்கேன், அங்க வில்லேஜ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்ட மேசன் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அப்போ கூப்பர் என்ன சொல்றான்னா, நம்ம எல்லாரும் இந்த பீச்லயே இருக்கோம்னு சொல்லி ஸ்டார்டிங்லயே முடிவு எடுத்திருந்தோம், இப்ப நீங்க 2 பேர் மட்டும் போனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் இனிமேல் இங்க செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப யார் யார் எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா, கேசியும் மேசனும் அந்த புதிய கிராமத்துக்கு போறாங்க. அப்புறம் கூப்பர் சேஸ தேடி காட்டுக்குள்ள போறான். மத்தவங்க எல்லாருமே அதே ஐலாண்ட்ல அங்க கடற்கரையோரமாவே இருக்க போறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா, கேசி, கூப்பர், மேசன் 3 பேரும் அந்த புது ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. வந்து அந்த ஐலாண்ட பார்த்துட்டு இந்த இடம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி தூரமா காமிச்சோம்னா அந்த மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் இங்கதான் நிக்குது. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் தான் இந்த கேம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம கூப்பர் வந்து சேஸ தேடி காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி எல்லாரும் இருந்த பழைய கடற்கரை பக்கமா போனோம்னா அங்க 4 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் தேங்காய் முடிய வச்சு சுரண்டிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் அந்த மொட்டை தலை இருக்கான்ல அவ கடலையே பார்த்து என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறா. பிளர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த சுட்ட முடிக்காரனுக்கு ஏதாச்சும் மெடிசன் ஆகுமா போடுறக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்போ நீல முடிக்கார என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த மொட்டை தலைச்சி டீம் அந்த தேங்காய் சொல்லிட்டு இருந்தான்ல அவன் டீம், காய்ஸ் நீங்க 2 பேரும் ஏன் இங்க இருக்கீங்க, நாங்க இங்க சேஃபா தான் இருக்கோம், நீங்க போய் இதை விட பெட்டரா ஏதாச்சும் இடம் இருக்கான்னு போய் பாத்துட்டு வாங்க. அதுக்கு அவங்க இன்னும் இந்த இடமே எங்களுக்கு பெட்டரா இருக்கு, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் இவன் இப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தா, நம்ம நீலமுடிக்காரனுக்கு பிளர் மேல ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்பதான் தேங்காவை சுரண்டிட்டு இருந்தான்ல அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது. அவன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதிங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பூந்து அங்க இருக்கவங்க எல்லாம் பாரபட்சமே இல்லாம சுட்டு கொன்னுட்டு இருக்கான். அதே சமயத்துல கேசிக்கு தன்னோட பிளாஷ்பேக் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. கேசி இப்ப எங்க இருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. கார்ல உட்கார்ந்துட்டு அந்த மிரர்ல காமிக்கிறாங்க. மிரர்ல பார்த்தோம்னா பின்னாடி யாரோ டொப்பி போட்டு படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. கேசி அதுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. என்ன ஆச்சு ஏதாச்சு நமக்கு இன்னும் எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கல. டக்குன்னு கேசி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறா. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் பீச் பக்கமா போனோம்னா பிளேர் அந்த நீல முடிக்காரங்க கூட பேசிட்டு இருக்கா. அப்போ பிளேருக்கு தன்னோட பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலா பிளேர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் ஒரு டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு பாட்டிமா ரொம்ப நாளா ஒரே பெட்ல படுத்த படுக்கையா இருக்காங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட இவங்க இதுக்கு மேல உயிர் பொழைக்க போறது இல்ல, அதனால நாம இவங்களை கர்ணக்குலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த டாக்டரும் இல்ல, அவங்க இப்ப கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா கண்ணை முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை பத்தி அவங்க சில்ட்ரன்ஸ் தான் முடிவெடுக்கணும், டாக்டரான நீ முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கு பிளரோ உங்களுக்கு யாருக்கும் அவங்களோட வழி புரிய மாட்டேதுன்னு சொல்லி சொல்றான். அதே சமயத்துல இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நீல முடிக்கார போய் பிளர தொடுறான். தொட்ட உடனே டக்குன்னு சுயநிலவுக்கு வந்துடுறாங்க பிளர். அப்படியே கட் பண்ணி நம்ம ரொம்ப நேரமா ஹீரோயின் சேஸ பாக்கல. சேஸ் எங்க இருக்காங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். சேஸ் இப்போ ஒரு பில்டிங்கை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த பில்டிங் கிட்டதான் இருக்கா. அப்படியே மெதுவா அந்த பில்டிங்ல நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பில்டிங் ஃபுல்லாவே ரொம்ப குப்பையா இருக்கு. அப்படி சேஸ் ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு போயிருக்கும் போது ஒரு ரூம்ல யாரோ ஒருத்தங்க சிவப்பு கலர் சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களை பார்த்தோன்னே சேஸ் என்ன பண்றான்னா மெதுவா பக்கத்துல போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது இது உண்மை இல்லை, இது ஜஸ்ட் சிமுலேஷன் தான், இது உண்மை இல்ல ஜஸ்ட் சிமுலேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டே பக்கமா போறான். அப்போ அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க மெதுவா தலையை தூக்கி சேஸ திரும்பி பாக்குறாங்க. சேஸ் அதை பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கப்புறம் இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தவங்க டக்குன்னு சேஸ் பக்கத்துல வந்து சேஸோட கன்னத்துல கை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேஸ் இது நீங்க கிடையாது, நீங்க உண்மை இல்ல, நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான்.
சொல்றா. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த சேஸோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் இறந்துட்டேன், என்னை கொன்னது நீதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேஸ் நான் கொல்லல இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா ஒரு சிரிப்பாங்க பார்க்கணும். அப்படியே டக்குன்னு அவங்க அவங்க அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. சேஸுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்க அம்மா ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அந்த சேர்ல ஒரு சாவி கிடைக்குது. அந்த சாவியை எடுத்து பாக்குறா, அதுல ஒரு ரூம் நம்பர் போட்டிருக்கு. என்னடா இந்த சாவி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த ரூமை போய் கதவை கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு கதவை திறந்து பார்த்தோம்னா எதுவுமே காமிக்கலைங்க. இந்த எபிசோட இதோட கட் பண்ணி இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே பிளர்ர காமிக்கிறாங்க. பிளர் பீச் ஓரமா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. பிளர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தால, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்டோட குளுக்கோஸ்ல ஒரு விஷத்தை கலந்து விட்டுறா. இதனால அந்த ஹாஸ்பிட்டல் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிடுறாங்க. இது பிளருக்கு ஞாபகம் வருது. அதை நினைச்சு பிளர் வருத்தப்பட்டு இருக்கா. அதே சமயம் அந்த மொட்டை பொண்ணு என்ன பண்றானா, சேஸ் கண்டுபிடிச்ச அந்த படகை எடுத்துட்டு எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், இந்த தீவை தாண்டி போயிட்டோம்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கடலுக்குள்ள போறதுக்காக அந்த கப்பலை இழுத்துட்டு இருக்கா. அதை பார்த்த பிளர் அந்த இடத்துக்கு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த மொட்டை பொண்ணும் என்னால இங்க இருக்க முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு பிளர் என்ன சொல்றான்னா, இங்க இருக்க நம்ம எல்லாரும் சர்வே, இதை தாண்டி நம்ம எங்காச்சும் போகணும்னு நினைச்சிட்டோம்னா நம்மளே அவங்க கொன்றுவாங்க, அதனால இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த மொட்டை பொண்ணு என்ன சொல்றான்னா, இல்ல நீ வேணா இங்கேயே இரு, உனக்கு இந்த இடம் கரெக்டா இருக்கும், எனக்கு இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளரை புடிச்சு தள்ளி விட்டுறா. பிளர் அந்த போட்டுக்குள்ள விழுந்துடுறா. பிளர் திரும்பவும் எந்திரிச்சு உன்னை நான் தனியா போறதுக்கு விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ அந்த மொட்டை பொண்ணு நீ என் கூட வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் அவங்க கூட வரல, அங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ இந்த போட்ல இருந்து நீ வெளியே போகணும் திரும்பவும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு போட்டை இழுக்க பாக்குறா. அப்போ பிளர் என்ன சொல்றான்னா, உனக்கு புரியுதா இல்லையா அவங்க வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு, இங்கிருந்து நீ வெளியே போனேன்னா உன்னை கொன்றுவாங்க, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதை கேட்காம திரும்பவும் அவன் போட்டை இழுத்துட்டு கடல் பக்கமே போறதுனால பிளர் என்ன பண்றான்னா, அங்க ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல அவங்களை கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க ஓடி போறான். அதே நேரத்துல இந்த மொட்டை பொண்ணு என்ன பண்றான்னா, அந்த போட்டை ஒரு வழியா கடல் பக்கம் இழுத்துட்டு வந்து கடல்ல போக ஆரம்பிச்சிடறான். இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க இருந்த ரெண்டு பசங்களும் பிளரும் ஓடி வராங்க. ஆனா இது எதுவுமே கேட்காம அந்த மொட்டை பொண்ணு கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்தவங்க மூணு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இங்க இருக்க யாருக்கும் யார பத்தியும் எதுவும் தெரிய மாட்டேங்குது, அதனால நாம நமக்குள்ள இருக்கிறத ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிட்டாதான் நாளை பின்ன நாம யாரும் பிரிஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிளர் சொல்றான். அதுக்கு அதுல ஒருத்தன் சொல்றான், அப்படியெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, இங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா தான் வந்திருக்கும், அவங்க உங்களுக்குன்னு ஒரு ஓன் கேரக்டர் இருக்கு, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிடறான். நீலமுடிக்காரனுக்கு தான் அந்த பிளர் மேல ஒரு கண்ணு இல்ல, அதனால அவன் அவனை கூப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். தூரமா நடந்து போனவன் இவங்களை திரும்பி பார்த்து முறைக்கிறான். இந்த இடத்துல இந்த சீரீஸோட நேம் போடுறாங்க தி ஒன் லேண்ட் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி கேசியை பார்த்தோம்னா, கேசிக்கு பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. கேசி ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் சிகரெட் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். ஆனா அவன்கிட்ட தீப்பெட்டி இல்ல. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு பையன் அவளுக்கு தீப்பெட்டி கொடுத்து ஹெல்ப் பண்றான். அவன் அப்படியே கேசி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேசுறப்ப கேசி என்ன சொல்றான்னா, நான் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிங்க காமிக்கிறா. இருந்தாலும் அவன் நிறைய டைலாக் பேசிட்டே இருக்கான். அதுக்கு கேசி என்ன சொல்றான்னா, எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு வேற சொல்றான். திரும்பவும் அவன் விடாம என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஃபைனலா கேசி என்ன சொல்றான்னு, நான் ஒண்ணு கேட்கறேன், நீ எதுக்காக என்கிட்ட பேசுற, ஏன் நீ பொண்ணுகிட்ட பேசல அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதுக்கு அவன் என்னென்னமோ காரணம் சொல்றான். ஆக்சுவலா இப்ப நடக்கிறத வச்சு பார்த்தா கேசிக்கும் அவன் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போல இருக்குங்க. ஆனா இந்த சீனை இங்கேயே கட் பண்ணிட்டு கேசியை திரும்பவும் பீச்லயே காமிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் சேஸ் அந்த பழைய வீட்டுல இருந்தால அவங்க கூட ஒரு ரூம் கதவை திறந்திருப்பாள்ல, அந்த கதவை திறந்து உள்ள போய் அங்க ஏதாச்சும் திங்ஸோ இல்ல அங்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கா. அவன் அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோவை பார்த்து அதை கழட்டி அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால சேஸ் என்ன பண்றானோ அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு போட்டோ கவரும் பத்திரமும் இருக்கு. அதை பார்த்த சேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து பத்திரத்தை பாக்குறா. அதுக்கப்புறம் அங்க இருந்த போட்டோவை ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் போட்டோல தனியா ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த போட்டோல சேஸோட அம்மாவும் சேர்ந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த போட்டோல தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம கூப்பரும் சேஸும் சேர்ந்து எடுத்த போட்டோ அங்க ஒண்ணு இருக்கு. அதை பார்த்துட்டு சேஸ் என்ன கூப்பரும் இந்த போட்டோல இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல அங்க அப்படியே கட் பண்ணி நம்ம கடலுக்குள்ள போனால மொட்டை பொண்ணு, அவளை பார்க்க போனோம்னா கடல்ல வெறும் அந்த போட்டு மட்டும் மிதக்குது, அவளை காணோம். அவ எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க ஒரு பாறை மேல ஏறி போயிட்டு இருக்கா. அப்படியே பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா ஒரு மாதிரி இருக்கா.
மேபி கப்பல் கவுந்து இருக்கும், அங்க இருந்து சுறாமீன் ஏதாச்சும் கடிக்க வந்திருக்கும், அவன் தப்பிச்சு வந்திருப்பா. இதுதான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கல. இந்த நிலைமையில இந்த மொட்டை பொண்ணுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஓபன் பண்ணா ஒரு காருக்குள்ள 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது யாரும் தெரியுதா? இதான் நம்ம மொட்டை பொண்ணும் அவனோட லவ்வரும் 2 பேரும் காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஃபைனலா ஒரு கிஸ்ஸ போட்டு 2 பேர் இறங்கி அப்படியே துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு பேங்குக்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம கேசியை தான் காமிக்கிறாங்க. கேசி இப்ப அவங்க வீட்டுல 2 குழந்தைய கூட இருக்கா. அந்த குழந்தைங்க சாப்பிடறதுக்கு முட்டை வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவங்கள சமாளிச்சு உட்கார வச்சுட்டு அப்படியே சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல கேசியோட ஹஸ்பண்ட் வராரு. கேசியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிடறதுக்கு எக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேசி என்ன சொல்றாங்கன்னா, நீ சம்பாரிச்சு கொடுத்தது வந்து இதுதான் பண்ண முடியும், முட்டையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். குழந்தைக்கு முன்னாடி என்னை இன்னொரு தடவை இப்படி கேவலப்படுத்துற மாதிரி பேசுனீங்கன்னா உனக்கு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு எங்களுக்கு முட்டை வேணும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா சேஸ் இப்ப அவ ஒர்க் பண்ற பார்ல இருக்கா. அவ கண்ணுல எல்லாம் நல்லா அடிபட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவன் புருஷங்காரன் பிடிச்சி அடிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ரொமான்டிக்கா பேசுவான்ல அந்த பையன் வரான். அவன் வந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சோடனே கேசிக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அவங்க பழக்கம் வழக்கம் அப்படியே இதாகி அவங்க ரூமுக்கு போற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. 1 நாள் 2 நாள் மீட் பண்ணவங்க போக போக டெய்லி மீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் கூட கேசி ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் அவன் சொந்த ஊரான சிக்காகோவே இப்ப நான் போயிடுறேன், நீ அங்க வா, நம்ம 2 பேரும் அங்க சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இதனால டிப்ரெஷனுக்கு போயிடுறான் கேசி. அப்படியே கட் பண்ணோம்னா இப்ப கதையை பிரசண்ட் கொண்டு வந்துடுறாங்க. கேசி பக்கத்துல மேசன் வந்து உட்கார்ந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு கேசி எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்பதான் நமக்கு மேசனோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேசன் பாஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு பெயிண்டர், அவன் ஒரு பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரு கம்பெனில. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். வந்து என்ன சொல்றான்னா, இந்த அவங்க நாட்டுல ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது, அந்த மாநாட்டுல இருக்கிறது வந்து எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மேசன் அதுக்கு என்ன சொல்றான்னா, இந்த உனக்கான பொருள் இருக்குன்னு சொல்லி ஒரு பேக் எடுத்து கொடுக்குறான். அந்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பாம் இருக்கு. அதை வாங்கிட்டு மேசனை ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம கூப்பரை பார்க்க போனோம்னா கூப்பர் இன்னும் கேஸை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படி போகும்போது வழியில நம்ம மொரட்டு பீஸையும் முட்டா பீஸையும் பார்த்துடுறான். அவங்களுக்கு தெரியாம ஒரு பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பேசாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேஸ் சொன்ன மாதிரி நாம இதுக்குள்ள செத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு அந்த மொட்டை என்ன சொல்றான்னா, நம்மளோட பெரிய பாஸ் நம்மளைய பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்மளைய இங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நாம இங்க இருக்கிறதே மத்தவங்களை கொல்றதுக்காக தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருக்க மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கேசியை காமிச்சா கேசி இப்ப அதே கடற்கரையில் நின்று இருக்கா. அவளுக்கு திரும்ப பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்போ கேசியோட ஹஸ்பண்டுக்கு இவங்களோட உறவை பத்தி தெரிஞ்சிருது. அதை பத்தி கேசிட்ட கேட்கறா. கேசி அதுக்கு என்ன சொல்றான்னா, அவன் உன்னோட ரொம்ப நல்லவன், உன்னோட ரொம்ப பெட்டரானவன், அவன் உன்னோட என் மேல லவ் காட்டினான், அவன் தான் முடியும், அவன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் போக பாக்குறா. அப்போ கேசியோட ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னா, அவளை தண்ணியில புடிச்சு முக்கி சாவடிக்க பாக்குறான். அதுக்கப்புறம் அவளை வெளியே எடுத்து போட்டுட்டு, உனக்கு டைவர்ஸ் வேணும்னா டைவர்ஸ் வாங்கிக்கோ, ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ டைவர்ஸ் வாங்கிட்டுனா லைஃப் லாங் ஃபுல்லா இந்த குழந்தைய நீ பார்க்க கூடாது, உனக்கு டைவர்ஸ் வேண்டானா இனிமேல் நீ யாரையும் பார்க்காம ஒழுக்கமா இரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்போ கேசிக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது, நம்ம புருஷனுக்கு நம்மளை விட நம்ம குழந்தைகளை தான் அதிகமா பிடிக்குது, சோ இவனை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி போட்டு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு முடிவு எடுக்கிறா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனை பழி வாங்கறதா நினைச்சு தான் பெத்த 2 குழந்தைகளுக்கும் விஷத்தை வாங்கி கொடுத்து சாவடிச்சிடறான். சாவடிச்சு அவங்கள காருக்கு பின்னாடி உட்கார வச்சு கடலுக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அப்படியே அவன் வீட்டுக்கு வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு இருக்கா. வில்லத்தனத்தோட முழு உருவமா நின்றுட்டு இருக்கா கேசி. அப்போ அந்த இடத்துக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வராங்க. அவங்க ஹஸ்பண்ட பார்த்துட்டு கேசி வந்து அப்படியே அமைதியா நின்று இருக்கான். அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஆச்சு, பசங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்போ கேசி என்ன பண்றான், தான் கையில இருந்த கத்தியை எடுத்து தான் வயிற்றுலயே குத்திட்டு விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணா திரும்ப அவ பீச்ல இருக்க மாதிரி வந்துடுறாங்க. அப்படியே அவ அழுக ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த மேசன் அவட்ட வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கேசியோட பசங்க அங்க கடல்ல நிக்கிற மாதிரியும் அவங்க போன காரு இருக்க மாதிரியும் எல்லாம் பாக்குறா. அதை பார்த்துட்டு கேசி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறா பயந்துட்டு. இதை பார்த்த மேசன், நீங்க எல்லாம் எதுவுமே இல்ல, இங்க நீ நானும் மட்டும்தான் இருக்கும், பயப்படாத அப்படின்னு சொல்றான். அப்ப கேசி என்ன சொல்றான்னா, எனக்கு எல்லா விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, என்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம மொட்டை பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இந்த மொட்டை பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, பசிக்குதுன்னு சொல்லி போட்டு அங்க மரத்துல ஏதோ பழம் மாதிரி இருக்கு, அதை பொறிச்சு சாப்பிட்டு இருக்கா. சாப்பிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்றப்பதான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதை சுத்தி சில இடத்துல எல்லாம் நிறைய மண்டை
சண்டை ஓடுகள் எல்லாம் கிடக்குது. அப்படியே மெதுவா தூங்கிடுறா. அவ தூங்கி எந்திரிச்சு கண்ணு முழிச்சு பார்த்தோம்னா பக்கத்துலயே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அவளுக்கு அடிபட்டு இருக்கும்ல, ஒரு கையில கட்டு போட்டு வச்சிருக்காங்க, முன்னாடி ஒரு சூப் வச்சிருக்காங்க, சிக்கன் சூப் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி பசியில வேற இருந்தாளா, அதனால அந்த சூப்பை எடுத்து பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறா. அப்படியே கட் பண்ணி நம்ம பீச் ஓரமா வந்தோம்னா பிளரும் சுருட்ட முடிக்காரவனு தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த சுருட்ட முடிக்கார பிளர்ட் என்ன சொல்றான்னா, இந்த ஐலாண்ட பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, இந்த வெட்டிங் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பிளரும் எனக்கு தெரியல, ஆனா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நீல முடிக்கார என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா முட்டி போட்டு பிளரு கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு பிளரும் நாம கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் இந்த நீல முடிக்காரனோட பிளாஷ்பேக்கை நமக்கு சொல்றாங்க. ஆபீஸ்ல ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இவனை பார்த்ததும் ஐயோ இவனா அப்படின்னு சொல்லி தெரிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கா. இருந்தாலும் நீல முடிக்கார விடாம அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் நம்ம பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இருந்தாலும் விடாம அவ பின்னாடியே போய் நான் உனக்காக தான் இந்த பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு. அந்த விஷயத்தையே அவன்கிட்ட சொல்லிட்டா. இருந்தாலும் அவன் விடாம அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். சரி பொக்கே வாங்காட்டி இங்க இருந்து அவன் போக மாட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த பொக்கையை வாங்கிடுறா. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த பொக்கையை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு ஈவினிங் அவன் வாஷ்ரூம்ல இருக்கும்போது கதவை திறந்துட்டு இவன் உள்ள வரான். அதுக்காக இது வந்து லேடிஸ் வாஷ்ரூம், நீ உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலும் நம்ம நீலமுடிக்கார என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த பொக்கையை குப்பையில இருந்து எடுத்தேன், நான் உனக்கு கொடுத்ததை நீ குப்பையில போட்டுட்ட, இதனால என் ஃபீலிங்ஸ் எவ்வளவு ஹர்ட் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா, நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, ஆனா நீ என்ன பண்ணிருக்க, ஹெச்ஆர்ட்ட போய் என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு பயமாவா இருக்கு, நான் அந்த அளவுக்கு உன்கிட்ட மோசமா என்ன நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு சொன்னா புரியுதா, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை கேட்ட அந்த நீலமுடிக்கார, நீ என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்க, என்னை பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்ன, என்னை பார்த்தா உனக்கு என்ன பயமா இருக்கு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பக்கத்திலேயே வரான். வந்து தன்னோட டைய வச்சு அவ கழுத்தை புடிச்சு நசுக்கி அதே இடத்துல கொண்டுறான். அப்பதான் தெரியுது இது ஒரு காதல் சைக்கோ நாயின்னு. அப்படியே கட் பண்ணா பீச் ஓரமா என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. பிளர்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, பிளர் அதுக்கு அவனை நீ எந்திரி எந்திரினே சொல்லிட்டு இருக்கான். இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணல. அங்க இன்னொரு பையன் இருப்பான்ல, அவன் அங்க வந்து தான் கையில இருக்க பிளார் கனை வச்சே சொல்றான். அதை பார்த்துட்டு பிளர் லைட்டா பயந்துடுறான். அதுக்கப்புறம் இது இங்க கிடைச்சிச்சு, இதனால நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை பார்த்துட்டு இருந்த பிளர் என்ன பண்றான்னா, நான் போய் விறகு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நைஸா கண்டுக்கிறா. இருந்தாலும் விடாம நீல முடிக்கார அவ பின்னாடியே போறான். போறப்போ பிளார்கன் சுட்டான்ல, அவனை புடிச்சு திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போறான். இவன் சாரி கேட்டுட்டு தங்கிட்ட இருக்க பிளார்கனை வச்சு அவனை சுடுற மாதிரி பாக்குறான். பட் ஆக்சுவலா சுடல, ஏன்னா அவனும் ஒரு சைக்கோ தான், இவனும் ஒரு சைக்கோ தான். ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த தீவில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு சைக்கோவா தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம மேசன் கிட்டையும் கேசி கிட்டையும் வந்தோம்னா அவங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, மேசன் அவனோட பிளாஷ்பேக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான். அந்த பிளாஷ்பேக்ல அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அப்போ அவங்க நாட்டுல ஒரு வெள்ளைக்கார தலைவர் வந்து பேச போறாரு. அவங்கள எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு அந்த கும்பல் நினைக்குது. இந்த கும்பல்ல நம்ம மேசனும் ஒரு ஆள் தான். அதனால மேசன் என்ன பண்றான்னா, அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட பாம்பை வாங்கிட்டு போய் அவங்க பேசுற மேடையில வச்சு வெடிக்க வச்சிடறான். இதை கண்டுபிடிச்ச போலீஸ் மேசனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. இதை சொல்லிட்டு இதை நம்மளால எதுவும் மாற்ற முடியாது, இது முன்னாடி நடந்தது, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாம நம்ம நல்லபடியா வாழ்ந்தா இந்த ஐலாண்ட்லயே நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இனிமேல் பழசை நினைச்சு வருத்தப்படாம இனிமேல் என்ன நடக்குமோ நம்ம அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். கேசியும் மேசனும் பேசிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேசன் கேசிட்டு என்ன சொல்றான்னா, இது ஒரு கேமா இருக்குல்ல, இந்த கேம்ல நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு கேசி என்ன சொல்றான்னா, நான் எதுவும் ஜெயிக்க விரும்பல, நான் ஆல்ரெடி என்னோட நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு இல்ல, இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது நம்ம உயிர் வாழ்றதுதான், இங்க உயிர் வாழ்றதுக்கு நம்ம இப்படியாச்சும் வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு கேசி என்ன சொல்றான்னா, நாம இங்க உயிர் வாழணும்னா நம்ம சேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதே சமயத்துல கட் பண்ணி நம்ம சேஸை காமிச்சா, சேஸ் அந்த ரூம்ல உட்காந்துட்டு தான் எடுத்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க யாரோ நடந்து வர்ற மாதிரி சவுண்டு கேக்குது. அதனால தங்கிட்ட இருக்க குச்சியை எடுத்துட்டு அங்க படிக்கட்டுகிட்ட போய் மறைஞ்சு நிக்கிறா. அப்படி மறைஞ்சு நிக்கும் போது அங்க யாரோ பக்கத்துல வர சவுண்டு கேட்டோடனே சேஸ் அவங்க மேல ஜம்ப் பண்றா அடிக்கிறக்காக. அப்போ அங்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கூப்பர் தான் அங்க வந்திருக்கான். கூப்பரை பார்த்த உடனே கூப்பர் வா, நான் உனக்கு ஒரு விஷயத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட்டு போறா. அவ கண்டுபிடிச்சு எடுத்த ஒவ்வொரு போட்டோவையுமே கூப்பர்கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஒரு வீடு போட்டோவை காமிக்கிறா, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அடுத்து சேஸும் அவங்க அம்மாவும் இருக்க போட்டோவை காமிச்சு, இந்த போட்டோ உனக்கு தெரியுமா, இதுல ஏதாச்சும்
உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இது நீயும் உங்க அம்மாவும் எடுத்த போட்டோ, இதுல எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கடுத்து சேஸ் இன்னொரு போட்டோ காமிக்கிறான். அந்த போட்டோ என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ரோடு போட்டோவா இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம கூப்பருக்கு லைட்டா சில இது ஞாபகம் வருது. இந்த ரோடு எனக்கு தெரியும், இந்த ரோடு டெக்சாஸ்ல இருக்கு, சோ இந்த ரோட ஒட்டி தான் இந்த வீடு இருக்கு, நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, சேஸ் அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோவை காமிக்கிறான். அந்த போட்டோவை பார்த்தோம்னா சேஸும் நம்ம கூப்பரும் இருக்க மாதிரி போட்டோ தான் அது. அதை பார்த்த உடனே கூப்பருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சீனை அப்படியே இங்க கட் பண்ணி அப்படியே நம்ம மொட்டை பீஸையும் முட்டா பீஸையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மொட்டச்சி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. மொட்டச்சியை எழுப்பி விட்டு, வாழ்த்துக்கள், நீங்க செகண்ட் லேண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட மொட்டச்சி, இது ஒரு நல்ல விஷயம் தானா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க ஆமா இது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா நீ இங்க இருந்து திரும்பி வேற எங்கேயும் போக முடியாது, நீ இங்கே தான் இருக்க போற, நான் அங்கிருந்து வர்றப்பவே உங்ககிட்ட நிறைய இது சொல்லிட்டு தான் வந்திருந்தேன், இங்க இருந்து யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது, அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அதையும் தாண்டி நீங்க வந்திருக்க. மொட்டச்சி என்ன சொல்றான்னா, நான் ஒரு டிப்ரெஷன்ல இருந்து அதனால தெரியாம வந்துட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, உங்களோட மேனேஜர்கிட்ட நான் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு உனக்கு ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்தோம், அந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, திரும்பவும் நீ இன்னொரு சான்ஸ் கேட்கற, உனக்கு எந்த சான்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு மொட்டை தலையோ என்ன சொல்றான்னா, சரி ஓகே, நான் இந்த ஐலாண்டு தப்பிச்சு போனாதான் நீங்க கொல்லணும், நான் இந்த ஐலாண்டுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமா நாங்க இப்போ உன்னை கொல்ல போறது இல்ல, நாங்க உங்ககிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தோம், இந்த இடம் கேனபிள் ஒருத்தருக்கு சொந்தமானது, நீ இப்ப அவரோட கெஸ்ட், அவரோட கெஸ்டே எங்களால கொல்ல முடியாது, ஆனா உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம், இந்த இடத்துல எந்த ஒரு கோழியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட மொட்டை தலைக்கு ஒரே சந்தேகம், என்னடா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிக்கன் சூப் குடிச்சோம், இவங்க வந்து இந்த இடத்துல எந்த கோழியுமே இல்லைன்னு சொல்றாங்கன்னு ஒரு டவுட் வருது. அதனால மொட்டத்தலை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவ கையில கட்டி இருந்தால கட்டு, அந்த கட்டை அப்படியே மெதுவா அவுத்து பாக்குறா. அதை அவுத்து பாக்குறப்பதான் அவளுக்கு ரொம்ப பெரிய சாக்கா இருக்கு. அவ கையில இருந்த முன்னாடி 4 விரலையும் வெட்டி தான் அந்த சூப்பையே வச்சிருக்காங்க. அதன் கூட தெரியாம இந்த பைத்தியம் அந்த சூப்பை குடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. தன்னோட கையில 4 விரலையும் காணும்னு சொல்லிட்டு ஒரு கத்துவா பாருங்க. அப்படியே இந்த எபிசோட இந்த இடத்துல கட் பண்றாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே கேசியே தான் காமிக்கிறாங்க. திரும்பி மெதுவா எந்திரிச்சு பாக்குறப்போ கேசியோட பையன் கையில நெருப்ப வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இத பார்த்துட்டு அவனும் பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆனா அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கையில வச்சிருக்க நெருப்பை அவன் படுத்துட்டு இருந்த கூடாரத்துக்குள்ள தூக்கி வீசிடுறான். அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு எப்படியோ கேசி வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா கேசியோட 2 பசங்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி தெரியுது. கேசியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறா. அங்க ஒரு இடத்துல ஒரு பையன் நிக்கிறான். அவனை போய் கேசி பார்த்துட்டு, என்னாச்சு, என் கூட பேசு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மேசன் வரான். மேசன் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த பசங்களுமே இல்ல. நம்ம கேசி தான் கையில நெருப்பை வச்சுட்டு அங்க இருக்க எல்லா கூடாரத்துக்கும் தீய வச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த மேசன் அவ கையில இருந்து நெருப்பை கீழே தட்டி விட்டு போட்டு அவளை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்தே போயிடுறான். கேசி கண்ணுக்கு 2 குழந்தைகளா தெரிஞ்சாங்கல்ல, அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் தான். அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல இந்த சீரீஸோட நேம் போடுறாங்க, தி ஒன் லேண்ட். அப்படியே கட் பண்ணோம்னா ஒரு பங்களா வீட்டை காமிக்கிறாங்க. அந்த பங்களா வீட்டுல கீழே ஒரு சின்ன பொண்ணு நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினி சேஸ். சின்ன வயசுல காமிக்கிறாங்க. அப்போ சேஸோட அம்மா மேல இருந்து கீழே வராங்க. கையில ஒரு சரக்கை வச்சுக்கிட்டு, நீ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், புரியுதா உனக்கு? நீ எங்க விளையாண்டு உன்னோட பேக்கை மிஸ் பண்ணிட்டு வந்த? ஒரு பொண்ணுங்க இதை மாதிரி எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது மைண்ட்ல வச்சுக்கோ, ஒரு பொண்ணு எப்பவுமே அடக்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு பயந்து நிக்கிறா. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா சேஸ் ஒரு ஃபைட்டிங் கிளப்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு கூட ஃபைட் பண்ணி அவளை அடிச்சு படுக்க போட்டுறா. இதானம்மா உன்னோட அடக்க ஒழுக்கம்? சரி, இந்த இடத்துக்கு அப்படியே பார்த்தோம்னா சேஸோட அம்மா வந்துடுறாங்க. சேஸோட அம்மா வந்துட்டு, இதெல்லாம் நீ என்கிட்ட எப்ப சொல்ல போற, நீ இந்த மாதிரி இப்ப எப்ப மாறின அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு சேஸ், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க, நீ ரொம்ப நாளா வீட்டுக்கு வரல, அதுதான் உன்னை நான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன், ஆனா நீ இதுக்காக தான் வீட்டுக்கு வராம இருக்கேன், இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு சேஸ் அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்ப என்ன பண்றாங்கன்னா, சேஸ் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து பார்த்துட்டு, நீ இன்னும் உமனாதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சேஸ், ஆமா நான் இன்னும் உமனாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவங்க அம்மா, அதிசயமா இருக்கு, நீ இருக்க காஸ்டியூமுக்கும் உன்னோட போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்கும் பாக்குறதுக்கு நீ ஒரு ஆம்பளையா ஆபரேஷன் பண்ணி மாறிட்டியோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேஸ் அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டி விட்டுறா. அவங்க அம்மா எதையுமே காதுல வாங்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இன்னொரு 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம சேஸ் இப்ப ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டா. ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டு அங்க ஒரு மிஷனுக்காக காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்பதான் அங்க அவ கூப்பரை மீட் பண்றா. கூப்பர் தான் அவங்க டீமோட லீடர். அப்ப அவங்க 2 பேரும் அந்த மிஷன்ல போறப்பவே தங்களோட காதலை வளர்த்துக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. அப்போ கூப்பர் என்ன பண்றான்னா,
அவனுக்கு தெரியாம அங்க இருந்து ஒரு பாம்பை மீச்சிடறான். அதனால பாம்பு அடிச்சு கூப்பரை தூக்கி போட்டுருது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கூப்பருக்கு மூஞ்சி ஃபுல்லா ஒரு அடிபட்டு இருக்கு. அவனுக்கு பேண்டேஜ் மாதிரி போட்டு கட்டுக்கு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க ஹெலிகாப்டர் வந்திருக்கு. கூப்பர் அங்க இருந்து கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் சேஸும் அவங்க கூட அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அதே சமயத்துல அவங்க பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேஸ் ஒரு துப்பாக்கி வச்சிருந்தாங்கல்ல, அந்த துப்பாக்கியில புல்லட் எல்லாம் போட்டு கூப்பரை பார்த்து போயிட்டு இருக்கா. கூப்பர் பக்கத்துல வந்துட்டு நீ ஒரு இமேஜினேஷன் தான், இது ஒரு ட்ராப், என்னை பிடிக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்காங்க, அந்த ட்ராப் தான் நீ உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். கூப்பருக்கும் இப்பதானே பாஸ்ட்ல நடந்த விஷயம் எல்லாம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கூப்பர் என்ன சொல்றான்னா இது வந்து ட்ராப் கிடையாது, நான் உண்மைதான். சேஸோட கைய பிடிச்சு தான் நெஞ்சில வச்சு காமிக்கிறான், நான் ஒரு சிமுலேஷன் இல்ல, உண்மையான மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணி கேசியையும் மேசனையும் காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜ்ல தீப்பத்தினால இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியாம நம்ம சேஸ தேடி போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அவங்க தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பீச் ஓரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடத்த பாக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேஸ் நம்மகிட்ட சொல்லியிருக்கால இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம், ஒருவேளை இதுவா அந்த வாட்டர் ஃபால்ஸா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நேரம் நடந்து போனோம்னா அந்த கரை அங்க முடியுது. அதை பார்த்துட்டு சரி வாங்க நாம கடலுக்குள்ள இறங்கிதான் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசிய மேசன் கூப்பிடுறாரு. அதுக்கு கேசி கடலுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிடுறா. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பசங்க 2 பேத்தையும் அந்த கடலுக்குள்ள தள்ளிதானே கொள்ளுவா. அந்த நினைப்பு அவளுக்கு வந்து போகுது. அதனால கேசி நான் கடலுக்குள்ள வரமாட்டேன்னு வந்து சொல்ல மேசன் அவங்க கையை பிடிச்சி மெதுவா கடலுக்குள்ள கூட்டு போய் அந்த கரையை கடக்குறாங்க. அதே நேரத்துல கட் பண்ணி நம்ம பீச் ஓரமா இருப்பாங்கல்ல அவங்கள பார்க்க போனோம்னா அந்த பிளாக் நடிச்சிருப்பான்ல அவனுக்கு கால்ல அடிபட்டு அவனுக்கு நம்ம பிளர் வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தூரத்துல இருந்து நம்ம நீலமுடிக்காரன் பாத்துறான். இதை பார்த்து அவனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே லைட்டா காண்டாக ஆரம்பிடுது. அந்த பிளார் கன் வச்சிருந்த பேண்டேஜ் ஒட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்போ நீலமுடிக்காரன் அப்போ அவன் கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி வந்து உட்கார்ந்து பிளர்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா இந்த தீவோட குயினே நீதான், நான் தான் இந்த தீவோட ராஜா, நம்ம 2 பேத்துக்கு ஒரு குழந்தை பொண்ணு, அதுதான் இந்த தீவோட முதல் இளவரசன், இந்த சிமுலேஷன்ல பிறக்கிற ஃபர்ஸ்ட் குழந்தை அதுவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்ட பிளர் உன் கண்ணுல எந்த தூசியுமே இல்ல, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் பாக்ஸ்ல இருக்க மெடிசன் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அப்போ நீலமுடிக்காரர் என்ன சொல்றான்னா பிளர் நான் உங்கள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ அதுக்கு எனக்கு எதுவுமே சொல்லவே கிடையாது, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு பிளர் என்ன சொல்றான்னா இல்ல இனிமேல் இதை பத்தி நீ பேசாத, எனக்கு அதுல எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அப்பதான் நீலமுடிக்காரோட ஃபேஸ் லைட்டா சைக்கோ முகத்துக்கு மாற ஆரம்பிக்குது. இப்ப பேண்டேஜ் ஒட்டிட்டு போனான்ல அவன் என்ன பண்றான்னு பார்த்தா அவன் நேரா போய் ஒரு கடற்கரையில் உட்காந்துட்டு எனக்கு எந்த பெயின் கில்லர்ஸும் தேவையில்லை, நான் தான் எல்லாத்துக்கும் பெயின் கொடுப்பேன், எனக்கு யாராலையும் பெயின் கொடுக்க முடியாதுன்னு ஒரு சைக்கோ மாதிரி பேசுறான். அப்பதான் அங்க நடந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏற்கனவே இவன் துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் சுற்றுப்பான்ல அங்க இருந்து அவன் என்ன பண்றான்னா அப்படியே பார்க்கிங் பக்கமா வரான். பார்க்கிங் பக்கமா வந்துட்டு போலீஸ் வர சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே சுட்டுட்டு செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு ட்ரை பண்றான். பட் அந்த கன்னை எடுத்து வாயில வச்சு பாக்குறான், தலையில வச்சு பாக்குறான், அவனால சுட முடியல பயத்துல. அந்த கன்னை அப்படியே கீழே வச்சுட்டு போலீஸ்காரங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறான். அவனுக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. சோ அந்த டைம்ல பிளட் என்ன பண்றான்னா அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறான். இந்த நீலமுடிக்காரன் என் மேல ரொம்ப பொசசிவா இருக்கான், என்னை லவ் பண்றேன்னு சொல்லி என்னை பத்தியே பேசிட்டு இருக்கான், அவன்கிட்ட நான் கொஞ்சம் தப்பிக்கணும், அதுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவன் கேட்க இல்ல அவன் ஆல்ரெடி உனக்கு எனக்கு ஏதாச்சும் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டான் என்கிட்ட, நான் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நீ என்னை விட்டுட்டு தனியா எங்கேயும் போயிடாத, எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இவனோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா கடல் குரூப்பான கேசியும் மேசனும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு முயலை பிடிச்சு வறுத்துட்டு இருக்காங்க. அத தூரத்துல இருந்து நம்ம மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் பாக்குது. இப்ப அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல குழந்தை பெத்துக்கிறதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, அதனால யாரு வேணாலும் எவ்வளவு குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மனசு மாறி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க, இந்த மாதிரியே இந்த தீவுல இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லவங்களா மாறிட்டாங்கன்னா நமக்கு எந்த வேலையும் கிடையாது, இவங்களும் இங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல அந்த மொட்டை வேணும் மத்தவங்க இவங்கள மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, இது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்றான். அப்போ மொட்டை இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 15 நிமிஷத்துல இங்க ஒரு கொலை விழுக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யாரு அப்படின்னு கேட்க அவன் கையில இருந்து ஒரு போனை ஓபன் பண்ணி அவன் காமிக்கிறான் இவங்கதான் அப்படின்னு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடற்கரையில் இருக்காங்கல்ல அவங்கள, இங்க இருக்க எல்லாரையுமே சில பேர் மானிட்டர்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம கூப்பருக்கு சில பாஸ்ட்ல நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. கூப்பரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்கல்ல, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன கூப்பருக்கு ஆபரேஷன் பண்ணி அவனை காப்பாத்திட்டாங்க. ஆனா அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு சைடு மூஞ்சி எல்லாம் வெந்து போயிருச்சு. இருந்தாலும் சேஸ் அவன்
கூடயே இருந்து அவனை பத்திரமா பாத்துக்கிறா. கட் பண்ணா அப்படியே பிரசன்ட்ல கூப்பர் அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி பக்கத்துல மெதுவா நடந்து போயிட்டு இருக்கான். டக்குனு யாரோ பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. கூப்பர் பயந்துட்டு திரும்பி பாக்குறான், பின்னாடி யாருமே இல்ல. அவன் திரும்பவும் கண்ணாடி திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு சேஸோட அம்மா முன்னாடி வந்து நின்னுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் அப்படியே பயந்துடுறான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க தலையிலிருந்து ஒரு புல்லட்டை எடுத்து அவன் மூஞ்சி முன்னாடி நீட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் கண்ண முடியுது, உண்மை இல்ல உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி சேஸ் வந்து அவனை தொடுறான். தொட்ட உடனே இவன் பயந்துட்டு திரும்பி பாக்குறான். என்ன ஆச்சுன்னு சேஸ் விசாரிக்கும் போது நான் உங்க அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நானும் இங்க எங்க அம்மாவை பார்த்தேன், மேபி நான் தான் எங்க அம்மாவை கொண்டிருப்பேன், இதுதான் என்னோட கிரைம், அதுக்காக தான் இந்த ஜெயிலுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கூப்பர், இல்ல இது நீ பண்ணல, நான் இதை பண்ணிருப்பனாலும் எனக்கு தெரியல, நம்ம ரெண்டு பேர்த்தையும் மேபி யாராச்சும் இந்த கேஸ்ல ஃபேக்கா மாட்ட வச்சிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் கூப்பர், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம், இங்க நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல கட் பண்ணி நம்ம கடற்கரையோரமா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த பிளார் கன்னை சுட்டான்ல அவனதான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு இடத்துல ட்ரெஸ் மாத்தலாம்னு சொல்லி வரான். அந்த இடத்துல ஆல்ரெடி அந்த நீலமுடிக்கார இருக்கான். அவன் இவனை பார்த்துட்டு, நீ பிளேரை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் பிளேரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலும் நீலமுடிக்காரனுக்கு இருந்த காண்டு இல்ல. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனை கழுத்தோட புடிச்சு நசுக்கி அவனை கீழே படுக்க போட்டு கழுத்தை நெரிச்சு அவனை கொண்டுறான். இவனவும் எவ்வளவோ தப்பிக்க முயற்சி பண்ணான், பட் அவனால அதை முடியல. அந்த சமயத்துலதான் நம்ம பிளருக்கு ஒரு பாஸ்ட்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவன் வந்துட்டு ஒரு லெஸ்பியன், அவன் ஒரு பொண்ணு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கா. இந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனே சந்தோஷமா அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. அவன் ஓடி வந்து பார்க்கும்போது அந்த பிளார் வச்சிருந்த பையன் செத்து கிடக்கிறான். நம்ம நீலமுடிக்கிற அவனை கொன்னுட்டு அங்க நிக்கிறான். அதை பார்த்துட்டு இவனால என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ நீலமுடிக்கிற நம்ம கடல்ல ஒரு வாக் போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு அதிர்ச்சியில அப்படியே கீழே உட்காந்துறா பிளர். அதுக்கப்புறம் நீலமுடிக்காரனை பார்த்துட்டு, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாம இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றா. அதே சமயத்துல அங்க கடந்த பிளார் கன்னை எடுத்து நீலமுடிக்காரனுக்கு தெரியாம தான் இடுப்புல மறைச்சு வச்சுக்கிறா. சரி வா நம்ம பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பீச்ல போய் ரெண்டு பேரும் நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிளர் சொல்றான், நான் உன்னைய மறக்கவே மாட்டேன் அப்படின்னு. இந்த பையன் மூஞ்சிய பாருங்க எவ்வளவு ஆனந்தத்துல சிரிச்சிட்டு இருக்கான்ட்டு. ஆனா அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னா யாருக்குங்க தெரியும். டக்குன்னு பின்னாடி இந்த பிளார் கன்னை எடுத்து அவன் வயிற்று மேல சுட்டுறா பிளர். அதே இடத்துல சுற்ற முடிக்காரன் தான் உயிரை விட்டுறான். இதே சமயத்துல கேசியும் மேசனும் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ கேசி, உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு சேஸ், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க யாருமே நம்பல அப்படின்னு சொல்லி சொல்ல, பின்னாடி இந்த மேசன், காய்ஸ் அந்த குச்சியெல்லாம் கீழே இறக்குறீங்களா, நான் உங்களை அட்டாக் பண்ணலாம் இங்க வரல, உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். திரும்பவும் கேசி, உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் மறக்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட வேற என்ன வேணும், என்கிட்ட வேற ஏதாச்சும் திங்ஸ் இருக்குதான் எடுத்துட்டு போறக்கா இங்க வந்தையா, என்கிட்ட இந்த ஒரு பேக் தான் இருக்கு, இந்த இதுல பாத்துக்கோ, உனக்கு தேவையானது ஏதாச்சும் இருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேஸ் அந்த பேக்கை தூக்கி வீசுறா. கேசி அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு கவர் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு, உங்க ரெண்டு பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா, ஏன் இதை எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறா. இதை பார்த்த கூப்பர் சேஸுக்கு இந்த துப்பாக்கியை எடுத்து அங்க முன்னாடி நீட்டி மிரட்டுறான். அப்போ சேஸ் என்ன சொல்றான்னா, கூப்பர் என்னைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ இந்த கண்ணை கீழே இறக்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு கூப்பரோ, கேசி ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டே இருக்கா, அவளுக்கு ஒரு டாமினேஷன் மைண்ட் செட் இருக்கு, அதை அவளை எப்படியாச்சும் இறக்கி ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே கூப்பருக்கு பாஸ்ட்ல நடந்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. கூப்பர் சேஸோட அம்மாவை பாக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அங்க என்ன சொல்றான்னா, நீங்க என்னோட ஃபார்ம் லேண்டிங்கான லீஸை வந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க, அதை எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு, நீ இதுக்கு முன்னாடி இருக்க பாக்கியே இன்னும் கொடுக்கல, இதுக்கு மேல நீ எப்படி அமௌண்ட் கொடுப்பேன்னு நம்பி உனக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்க பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க என்னை இதுக்கும் கூட நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு சேஸோட அம்மா, நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறியா, உன் மூஞ்சியை நீ கண்ணாடியில பாத்தியா, நீ ஒரு கருப்பேன், உனக்கு நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், அண்ட் உன்னோட ஒரு பக்கம் மூஞ்சியே தீஞ்சு போய் கிடக்குது, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் என் பொண்ணை கொடுப்பேனா, உனக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. என் பொண்ணுக்கு டாக்டர், லாயர் அந்த மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல, சேஸுக்கு டாக்டரோ லாயரோ தேவையில்லை, சேஸுக்கு நான் தான் வேணும், சேஸ் என்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, இது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. சேஸோட அம்மா சிரிச்சுக்கிட்டே கூப்பர் பக்கத்துல வந்து, உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்கு என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, நீ மேரேஜ் பண்ற பொண்ணோட அம்மாட்ட போய் பிச்சை எடுக்கிறதா உன்னோட தகுதியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுக்கு கோவம் வந்துருது. இவன் கோவத்துல புடிச்சு திட்டி விட்டாரான். அதனால சேஸோட அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த லேண்டை நாளைக்கே காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நீங்க எங்களை வாழ விடுங்க, எனக்கு வந்து நீங்க பணம் கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் டைம் கொடுங்க, நான் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன், அதை லீஸை கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படின்னு எவ்வளவோ அவன் சொல்லி பாக்குறான்.
பாக்குறான். பட் அதுக்கு சேஸோட அம்மா அதை கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து கூப்பர் முன்னாடி காமிச்சு, நீ இங்க இருந்து இப்ப வெளியே போகாட்டி உன்னை சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கண்ணை என் மூஞ்சி முன்னாடி காமிக்காதீங்கன்னு சொல்லி அவன் அந்த கண்ணை புடுங்க பாக்குறான். அப்போ சேஸோட அம்மாக்கும் கூப்பருக்கும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருது. அப்போ அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்து சேஸோட அம்மா கூப்பரோட தலையிலேயே அடிச்சிடறாங்க. அப்போ கை தெரியாம பட்டு கன்னு ட்ரிகர் ஆகி சேஸோட அம்மா மேல பட்டு அவங்க அம்மா அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு வந்தோம்னா கூப்பர் தாங்கிட்டு இருந்த கன்னை வச்சு மேசனை சுட்டுறான். சேஸ் கூப்பரை பார்த்து உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுதான் கேட்கிற, நீ ஏன் மேசனை சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நான் அதை சொல்லல, உங்க அம்மாவை சுட்டது நான் தான் அப்படின்னு சொல்ல சேஸுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்போ சேஸ் அவனை அடிக்க போறப்போ மொட்டை தலைய வந்து தடுத்துட்டு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ கூப்பர் தாங்கிட்ட இருக்க கன்னை வச்சு அவனை சுட பாக்குறப்போ ஒரு பொண்ணு இருப்பான்ல மொட்டை தலையும் கூடயே, அவ வந்து கூப்பரை அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே அங்க மாத்தி மாத்தி சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கூப்பரும் மொட்டை தலையும் சண்டை போட்டுக்கிறாங்க, சேஸும் அந்த பொண்ணும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ சண்டையோட ஒரு கட்டத்துல மொட்டையனை சேஸ் அடிக்கிறான். அப்போ தாங்கிட்ட இருக்க கத்திய வச்சு சேஸ அடிக்கிறதுக்காக மொட்டையும் சுத்துறான். அவன் கூட இருக்க பொண்ணு மேலேயே அது பற்றுது. அது மட்டும் இல்லாம சேஸ் என்ன பண்றான்னா, அவ வச்சிருப்பாள் ஒரு குச்சி, அதை வச்சு பகுட்டுலயே ஒரு குத்து குத்தி அவளை சாவடிச்சிடறான். இதனால காண்டான மொட்டை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த குச்சியை புடுங்கி அவளோட வயிற்றுலயே குத்தி சேஸ படுக்க போட்டுறான். அப்புறம் அவன் கூப்பரை வெட்ட வரலான்னு பாக்குறப்ப அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்புறம் கூப்பர் சேஸ பார்க்க வரான். சேஸ் என்ன சொல்றான்னா, நீ என் பக்கத்திலேயே வராத, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சேஸ் அப்படியே தனியா நடக்க ஆரம்பிச்சிடுறான். இவனும் சேஸ எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். பட் சேஸ் அதை கேட்காம அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடுறான். சேஸ் இப்ப எங்க போறான்னு பார்த்தோம்னா, அவ அப்படியே பொறுமையா நடந்து அந்த பீச் பக்கமா போயிடுறான். அங்க போனதும் சேஸுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அதனால சேஸ் அங்க நடக்க முடியாம அப்படியே அந்த மண்ணுல படுத்து கிடக்குறா. அப்ப திடீர்னு பார்த்தா சேஸ் அந்த லேப்ல கண்ணை முடிச்சு எந்திரிக்கிறா. இந்த எபிசோட இதோட கட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஒன்லைன் வெப் சீரிஸோட எபிசோட் 7. இதுதான் இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா சேஸ் மெதுவா கண்ணை முடிச்சு லேப்ல எந்திரிக்கிறா. அப்போ சேஸ் பக்கத்துல ஒரு டாக்டர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரும் தெரியுதா? அந்த நல்ல டாக்டர் தான். நான் அந்த சிமுலேஷன்ல இறந்துட்டேன்னா ரியல் லைஃப்லயும் இறந்துருவேன்னு சொல்லி சொன்னீங்க, ஆனா நான் இங்க உசுரோடு இருக்கேன் எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு அந்த நல்ல டாக்டரும் உன்னோட ஹஸ்பண்ட் பண்ண தப்ப அவன் ஒத்துக்கிட்டான், அதனால நீ அங்க இருக்க தேவையில்லை, நீ சாகறதுக்கு முன்னாடியே நாங்க உன்னை இங்க எழுப்பிட்டோம், அதனாலதான் நீங்க உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேஸோ, கூப்பர் எங்க கிட்ட தானே சொன்னாங்க, வேற யாருமே இல்லையே, அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அந்த ஐலாண்டே ஒரு சிமுலேஷன் தான், அங்க என்ன நடந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாங்க அந்த ஐலாண்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல டாக்டர் சொல்றா. அப்போ வார்டன் எதுக்கு என்னை கொல்றதுக்கு அங்க ஆள் அனுப்புனா, நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க, அதை ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, அது எங்க கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், ஆனா அதுக்கு எந்த எவிடன்ஸுமே இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த நல்ல டாக்டர் சொல்றாங்க. அது சேஸ் என்ன சொல்றான்னா, நான் ஐலாண்டுக்குள்ள திரும்பவும் போக தேவையில்லை, நான் ஃப்ரீ தானே, நான் இங்கிருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அந்த நல்ல டாக்டரும், எனக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு புரியுது, நீ இனிமேல் அந்த ஐலாண்டுக்குள்ள போக தேவையில்லை, நீ வந்து மரண தண்டையில இருந்து தப்பிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட சேஸ் மரண தண்டையில் தப்பிச்சுட்டனா அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறா. அப்படியே கட் பண்ணி இந்த சீரீஸோட நேம போடுறாங்க, தி ஒன்லேண்ட். இப்ப நம்ம வார்டனை தான் காமிக்கிறாங்க. நம்ம வார்டன் என்ன பண்றான்னா, சேஸ பாக்குறதுக்காக அவன் போயிட்டு இருக்கான். அங்க இருந்த ஒரு கார்டு வந்து வார்டனை உள்ள விட மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த நல்ல டாக்டர் வந்து அவன்கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக நீங்க அவங்கள பாக்கணும், அவங்கள திரும்பவும் கொல்ல போறியா அப்படின்ட்டு. அதுக்கு வார்டன் என்ன சொல்றான்னா, இல்ல அவன் நல்லபடியா அந்த ஐலாண்ட் இருந்து வெளியே வந்துட்டா, அவளுக்கு நான் வெல்கம் சொல்றதுக்காக தான் வந்தேன், வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த டாக்டரும், நீ பண்ணின தப்புக்கெல்லாம் எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிச்சுன்னா உன்னை தூக்கி ஜெயில வச்சிருவோம், நீ அந்த எவிடன்ஸ் மட்டும் கிடைக்காம பாத்துக்கோ, அந்த எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா உன் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அதுக்கு அந்த வார்டன் என்ன சொல்றான்னா, இது என்னுடைய ஜெயில், இங்க யாரும் என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா பேசுறான். அதுக்கு நல்ல டாக்டரும், இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இந்த ஜெயிலே ப்ராஃபிட்டுக்காக தான் நடக்குது, இங்க நீ ஒரு தப்பு பண்ணிருக்கே, அது அந்த ப்ராஃபிட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ மேல இருக்கவங்க உன்னையே தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. வார்டனை சேஸ பார்க்க அலோவ் பண்ணதுனால வார்டன் அவன் ரூம்க்கே வந்துடுறான். அங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு நர்ஸ் இருக்கும்ல, அந்த நர்ஸ் அங்க இருக்கு. அந்த நர்ஸ் கிட்ட வார்டன் என்ன சொல்றான்னா, நமக்கு எதிரான எவிடன்ஸ் அங்க இருக்க யார்கிட்டயுமே இல்ல, அவங்கனால நம்மளைய எதுவுமே பண்ண முடியாது, நாம இப்ப சேஃபா தான் இருக்கோம், ஆனா ஒன்னே ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோ, நான் மாட்டினா அந்த இடத்துல நீயும் மாட்டுவே அப்படின்னு சொல்லி வார்டன் சொல்றான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அந்த ஐலாண்டுக்குள்ள மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் ஒண்ணு தெரிஞ்சிட்டு இருந்துச்சுல்ல, அந்த 2 பேரும் இவங்க தான் போல. அப்புறம் வார்டன் அந்த டாக்டர் கிட்ட, சேஸ அவங்ககிட்ட செக் பண்றதுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவட்ட பேசி எப்படியாச்சும் அவளை மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான்.
அப்படியே கட் பண்ணி சேஸ காமிச்சோம்னா சேஸ் அவளோட ரூம்ல நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ரூமுக்குள்ள 4 கார்ட்ஸ் வராங்க. கார்ட்ஸ் வந்து மேடம் வாங்க எங்க கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு சேஸ் என்ன கேட்கறான்னா வார்டனை பாக்குறதுக்கு திரும்பவும் என்னை கூட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்க, இல்ல மேடம் நாங்க அங்க கூட்டு போல, உங்களையே இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றதுக்கான புரோட்டோகால் தான் இது, உங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போறாங்க. அவங்க இப்ப எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு டாக்டர் மீட் பண்றாங்க. இந்த டாக்டர் சேஸ வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு சேஸ் என் பேரு வந்து சேஸ் தானா, இல்ல எனக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் என்னோட லாஸ்ட் நேம் சேஸ் பட் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வேற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நேம் தான் வந்து இவரோட நேம், லாஸ்ட் நேம் வந்து ஃபேமிலி நேம். இவரோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கேப்ரில்லா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கேப்ரில்லான்னு சொல்லி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ என்னை சேஸ்னே கூப்பிடுங்க, கேப்ரில்லான்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஓகே எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த ஐலாண்டுக்குள்ள வாலண்டரியா போறதுக்கு முன்னாடி சைன் பண்ண டாக்குமெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு சேஸ் நான் இந்த தீவுக்குள்ள வாலண்டரியா போனா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த டாக்டரும் ஆமா அங்க இருக்க நீங்க எல்லாருமே வாலண்டரியா தான் அந்த தீவுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேஸ் ஓகே அப்ப கூப்பர் இப்ப நான் வெளியே வந்துட்டேன், கூப்பர் அவன் தப்பு பண்ண ஒத்துக்கிட்டான்ல, அவன் எப்ப அங்கிருந்து வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அவனால அங்கிருந்து வெளியே வர முடியாது, அவன் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல சேஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கேஸ் அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்களை பத்தி ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறா, அவங்க ரியல் லைஃப்ல என்ன பண்ணுனாங்க அப்படின்னு. அப்போ கேசியை பத்தி விசாரிக்கிறப்போ கேசிய யாரு, அவ உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டரும் அவளோட உண்மையான பேர் எனக்கு தெரியல, பட் அவளை நாங்க எல்லாரும் குழந்தைய கொள்ற கொலக்காரி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேஸுக்கு இது ஒரு ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் மத்தவங்களை பத்தி கவலைப்படாத, உன்னோட விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் சேஸ் கிட்ட அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சேஸ் அவங்க கிட்ட, நான் அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் கண்ண முழிச்சு எந்திரிக்கிறப்போவும் நான் எப்படி ஃபீல் பண்ணு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா, என்னை அங்க அடிச்சாங்க, கட்டி போட்டாங்க, அப்புறம் ஒருத்தர் என்னை ரேப் பண்ணவே ட்ரை பண்ணா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒரு சிமுலேஷன் கேம், இதுல நாங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அப்போ கேசி ஓகே நான் தப்பு பண்ணி இருந்து அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து இந்த தண்டனை எனக்கு கிடைச்சிருந்தா பரவாயில்ல, நான் தப்பே பண்ணாத எனக்கு எதுக்கு இந்த தண்டனை எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்ல நீங்க எதுவும் எனக்கு புரிஞ்சுக்க வேண்டாம், எனக்கு இதுக்கான ஆன்சர் தான் வேணும், நான் தப்பு பண்ணாம நான் எதுக்கு அந்த ஐலாண்டுக்குள்ள இத்தனை நாளா இருந்தேன், எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கேட்கறா சேஸ். அதுக்கு அந்த டாக்டரோ என்னை மன்னிச்சிடுங்க, இது நடந்துருச்சு, வேற எதுவும் பண்ண முடியாது, நான் எத்தனை வருஷமா இந்த ஜெயில இருக்கேன், எனக்கு அதையாவது சொல்ல முடியுமா, 1 வருஷமா 2 வருஷமா இல்ல 5 வருஷமா என் வாழ்க்கையே இப்படி போயிருச்சு, நான் எத்தனை வருஷமா இந்த ஜெயில இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த டாக்டர் ஒரு மாதிரி சேஸை பார்த்துட்டு அந்த இடத்துல ஆன்சரே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா சேஸை இன்னொரு டாக்டரை பார்க்க கூட்டு போறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சேஸு கிட்ட கண்ணு நல்லா தெரியுதா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேஸுக்கு ஒரு ப்ளூ கலர் குளுக்கோஸ் இருக்கும்ல, அதை இதை இன்ஜெக்ட் பண்ண பாக்குறான். சேஸ் அதுக்கும் எனக்கு இந்த மருந்து வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், என் உடம்பு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த டாக்டரோ இல்ல இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை கண்டிப்பா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு சேஸ் இல்ல முடியாது, நான் பிரிசனர் கிடையாது, நான் ரிலீஸ் ஆக போறவன், என்னை இப்படி எல்லாம் இங்க டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல, அந்த டாக்டரோ சரி ஓகே நான் உங்களை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி விட்டுறான். அப்ப சேஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது, அடுத்து நீங்க வார்டனை தான் பார்க்க போறீங்க, அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காரு, அதுக்கு நான் ஏன் வார்டனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, தெரியல அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னாரு, அவர்கிட்ட போய் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஸ அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாரும் சேஸ வார்டனை பார்க்க கூப்பிட்டு போறாங்க. சேஸ பார்த்த உடனே வார்டன் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு வெல்கம் ஹாய் சொல்லலான்னு இருந்தேன் ரிட்டர்ன் வந்ததுக்கு, அது சொல்ல முடியல, என்னை யாருமே அலோவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு சேஸோ பரவாயில்ல என்னை எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு மேல உன் லைஃப் எப்படி இருக்கும் போதுன்னு நான் சொல்ல போறேன், நீ எடுக்கிற முடிவுல தான் உன் லைஃப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த பிரிசன் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வெளியே உன்னால வாழவே முடியாது, ஏன்னா அங்க உனக்கு யாருமே தெரிஞ்சவங்க இல்ல, உன் ஹஸ்பண்டோ இந்த பிரிசனுக்குள்ளதான் இருக்கான், உனக்கு அங்க யாருமே இல்ல, நீ போனா தனியா தான் இருக்கணும், உன்கிட்ட எந்த பணமுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, சேஸ் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா இறந்திருப்பாங்கல்ல அதுல பணம் வந்துருக்கும், அந்த பணம் எங்க கையில இருக்கும்லன்னு கேட்கறப்போ, இல்ல நீ தான் உங்க அம்மாவை கொண்டுட்டேன்னு நினைச்ச, அந்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் பண்ணிட்டாங்க, சோ அந்த பணம் உனக்கு வரப்போறது இல்ல, நீ வெளியே போனீங்கன்னா உனக்கு யாருமே இல்லாம உன் தனியாலதான் இருக்கணும், அதிகபட்சம் உன்னால அந்த மாதிரி 1 நாள் 2 நாள் தான் இருக்க முடியும், அதை தாண்டி உன்னால அங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வார்டன் சொல்லிட்டு, இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கறதே அவனே சொல்றான். செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்றான்னு பார்த்தோன்னா, நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், நீயும் நானும் எனிமி கிடையாது, என்னை பத்தி நீ யார்ட்டையுமே எதுவும் சொல்லக்கூடாது, இந்த பிரிசன்ல நடந்தது யார்ட்டையுமே நீ சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா நான் ஒரு பவர்ஃபுல் மேன், என் கூட நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசி உனக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணி கொடுப்பேன், நீ வெளியே சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
அதுக்கு சேஸோ நான் இப்ப என்ன பண்ணணும், எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு வார்டன், உன்னோட ஃபைனல் இன்டர்வியூ அந்த ஜூரிஸ் முன்னாடி நடக்கும். இதுக்கு முன்னாடி 4 பேர் உன்னை உட்கார வச்சு பேசினாங்கல்ல, அவங்க முன்னாடி திரும்ப நீ உட்காந்து பேசுவேன். அவங்க பேசுறப்ப நீ தேவையில்லாம என்னை பத்தி எதுவும் பேசக்கூடாது. நான் உன்னை மிரட்டினது, நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணது, இந்த மாதிரி விஷயத்தையும் நீ அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அதை மட்டும் பண்ணிட்டீன்னா நான் உனக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வார்டன் சொல்றான். அதுக்கு சேஸோ சரி ஓகே, ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாம் எதுக்காக நீ கொல்ல பாக்குற, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த வார்டனும், இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களாட நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேர் அங்க உட்காந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு மக்கள் பே பண்ற டாக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம செலவு பண்ணணுமா? அதனாலதான் நான் சொல்றேன் இவங்க எல்லாத்தையும் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீயே சொல்லு, பெத்த பசங்க 2 பேத்தையுமே கேசி கொண்டுட்டா அவளுக்கு நம்ம எதுக்காக செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்? நம்ம பிளர் இருக்கார்ல, அவன் 25 பாட்டிகளுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுட்டா அவளுக்கு எதுக்கு நம்ம செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்? ஈவன் உன்னோட ஹஸ்பண்டே எடுத்துப்பாரு, அவனோட மாமியாரையே அவன் சுட்டு கொண்டுட்டான், அவனுக்கு நம்ம எதுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்? இல்ல உங்ககிட்டயே கேட்கிறேன், உன்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணல அந்த சுட்ட முடிக்கார, நீ சொல்லு அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம வார்டன் கேட்க, சரி ஓகே, ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி சொல்றான். அது என்னன்னு வார்டன் கேட்க, கூப்பரை இதுல இருந்து ரிலீஸ் பண்ணு, அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த வார்டன், என்ன விளையாடுறியா, இதுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல, இல்ல நான் சொல்றதை கேளு, அவன் எங்க அம்மாவை கொண்டுட்டான், அதனாலதான் நான் இந்த ஜெயிலுக்குள்ளேயும் வந்து மாட்டினேன். இப்ப நான் வெளியே போனாலும் எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு கையில ஒரு ரூபா கிடையாது, இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம். அவனை பார்த்து நான் நாகப்புணுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும், இதுதான் என்னோட ஆசை, இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வார்டனோ அவங்கள வெளியிட முடியாது, வேணா நீ உள்ள போய் அவங்க கிட்ட ஒருக்கா பேசலாம், அது வேணா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ அவங்க கிட்ட என்ன பேசணுமோ அங்க பேசிட்டு வந்துரு. இல்ல உனக்கு இன்னும் கோபமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உனக்கு கன்னு வேணுமா, கன்னு கொடுக்குறேன், அங்க இருக்கவங்கள நீ வேணா சுட்டு கொன்று, நான் உனக்கு எல்லா பெர்மிஷனும் கொடுக்குறேன், இதுக்கு உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, ஆனா நீ என்னை பத்தி அந்த இடத்துல எதுவும் பேசாம இருந்தா மட்டும் போதும் சொல்றான். அதுக்கு இவ்வளவு சரி ஓகே, நான் உனக்கு கொல்லலாம் விரும்பல, ஆனா அவன்கிட்ட எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா சேசிப்ப அங்க ஜூரிஸ் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெக்கார்டரை ஆன் பண்ண வச்சுட்டு, சேஸ் நீ கண்ணை முழிச்சு பாக்குறப்போ அங்க யார ஃபர்ஸ்ட் மீட் பண்ண, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சேஸோ நான் ஃபர்ஸ்ட் கேசியை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அங்க இருந்த மொட்டத்தலை என்ன சொல்றான்னு பார்த்தோன்னா, கரெக்ட், உனக்கு இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் அங்க கிடைச்சிச்சு, நீ எல்லாத்துலயுமே கரெக்டான சாய்ஸஸா சூஸ் பண்ணிட்டு இருந்த, நீ தப்பான சாய்ஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீ அங்கேயும் கூட இறந்து போயிருக்கலாம், எப்படியும் நீ எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலா வெளியே வந்துட்ட, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை சொல்றான். அதுக்கு கேசியோ, அங்க இருந்ததெல்லாம் எனக்கு எவ்வளவு வலிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க இங்க இருந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்க, இந்த நல்ல டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. சேஸ், இது உனக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் சான்ஸ், அந்த தீவுக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் நீ சொன்னீங்கன்னாதான் எங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியும். அதுக்கு சேஸோ, நீங்க என்ன கேக்குறீங்க, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்ப அங்க இருந்த ஒருத்தர் என்ன கேட்கிறான்னா, உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த சிமுலேஷனை பத்தி நீ என்ன நினைக்கிற, இந்த மாதிரி தப்பு பண்ண கிரிமினல்ஸ் எல்லாம் இந்த சிமுலேஷன்ல நம்ம போட்டு வைக்கிறோம்ல, இது கரெக்டா தப்பா, அங்க இது இருந்தப்போ நீ எப்படி ஃபீல் பண்ண, உனக்கு இது என்ன மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சேஸோ, அந்த தீவுல நாங்க எல்லாரும் கண்ணு முழிச்சு எதிர்க்கிறப்ப எங்களுக்கு பழசு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சில ஞாபகம் வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, சாரி கேட்டுட்டு இந்த ஐலாண்டுக்குள்ள வர்றவங்க எல்லாருமே பழச மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஐலாண்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா அங்க புதுசா மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் உள்ள வந்து அவங்க கோட ஹேக் பண்ணி அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே பழைய ஞாபகத்தை வரவிட்டாங்க, அதனாலதான் அவங்க அந்த மாதிரி நடந்துகிட்டாங்க. இதுக்கு காரணம் நாங்க இல்ல, இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, இத பண்ணுனது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஒரு தடவை மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் காட்டுல நடந்துட்டு இருக்க போது என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பெரிய பாஸ் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய பாஸ்ங்கிறது இங்க நம்ம ஜெயில இருக்க யாரோ ஒரு ஆளா தான் இருப்பாங்க, அவங்கதான் மொரட்டு பீஸும் முட்டா பீஸ் கேரக்டருக்கு இவ்வளவு பெரிய ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க, அது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயத்துல நம்ம வார்டனுக்கு ஒரு போன் வருது. நம்ம வார்டன் என்ன சொல்றான்னா, நம்ம இதோட முடிச்சுக்கலாம், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் பேச போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அங்க முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. நீங்க இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வார்டனும் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட அந்த நர்ஸும் வராங்க. அந்த நர்ஸ் தான் கையில இருக்க ஐபேடை வச்சு சேஸ பேரலைஸ் பண்ணிடுறா. நமக்கு உள்ள இருந்த டீல் இதோட முடிஞ்சிருச்சு, நீ அங்க வந்து தேவையில்லாத விஷயத்த சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்டன் என்ன சொல்றான்னா, இவளுக்கு அந்த ஊசியை போடுன்னு சொல்லி சொல்ல, இந்த சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு என்ன பண்றான்னா அங்க ஒரு விஷ ஊசியை எடுத்து நம்ம சேஸ் மேல போட வரா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம நல்ல டாக்டர் வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூம் ஃபுல்லா வீடியோ சர்வேலன்ஸ்ல இருக்கு, நீங்க வந்து இங்க பண்ணுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு, அதனால
அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி போட்டு வார்டன் அரெஸ்ட் பண்றாங்க. வார்டன் அதுக்கு என்ன சொல்றான்னா, இது என்னோட ஜெயிலு, இங்க யாரு என்னை அரெஸ்ட் பண்ண முடியும், நான் இங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்லி சொல்ல அதையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வார்டன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இருந்த நர்ஸோட கையில இருந்த ஊசியை புடுங்கி வச்சுட்டு அவளையும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அப்போ வார்டன் என்ன சொல்லிட்டு போறான்னா, இவங்க எல்லாம் கிரிமினல்ஸ், இவங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க, தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தண்டனை கிடைச்சே ஆகணும், எல்லாத்தையும் நம்ம மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி திரும்ப கோர்ட் ரூமுக்கு போனோம்னா, சேஸ் உட்கார்ந்த இடத்துல நம்ம வார்டன் உட்கார்ந்துட்டு இடத்துல நம்ம சேஸ் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரிமினல் எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான் அப்படின்னா நீ இப்ப கிரிமினல் தான், உனக்கும் அதே ரூல்ஸ் தான், நீ இப்ப என்ன பண்ண போற, நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நான் எந்த தப்பும் பண்ண கிடையாது, நான் வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவங்க தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு ரூல்ஸ் புக் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிருக்கணும், நீ அதை மீறி அவங்க எல்லாத்தையும் நீ கொலை பண்ணிருக்க, உன் மேல கொலை குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கிற அவங்க சொல்ல அதே இடத்துல இந்த சீனை கட் பண்றாங்க. சேஸ் வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ அவளை பாக்குறதுக்காக நம்ம நல்ல டாக்டர் வராங்க. அவங்க சேஸ் கிட்ட, சேஸ் நீ இப்ப இங்க இருந்து கிளம்ப போற, சில ரியாலிட்டியா என்ன நடந்திருக்குதோ அதை நீ புரிஞ்சுக்கணும், இப்ப நடந்தது ரியாலிட்டி தான், இதுக்கு அப்புறம் நடக்க போறது ரியாலிட்டி தான், அதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சேஸோட காதுக்கு பின்னாடி ஒரு ஊசியை குத்த போறாங்க. சேஸ் அதை பார்த்துட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு நல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சரியான நேரம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை போட்டுறாங்க. அந்த ஊசியை போட்டதுக்கு அப்புறம் நல்ல டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, சேஸை கூட்டு போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அந்த கண்ணாடியில சேஸ் தன்னோட ஃபேஸ பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறா. அப்படியே நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க பார்க்கணும். அந்த கண்ணாடியில சேஸ் வந்து ரொம்ப வயசான மாதிரி இருக்கா. ஆக்சுவலா இப்ப சேஸ் எப்படி இருக்கான்னு பாருங்க, இப்ப இருக்கிறக்கும் அதுலயும் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கா. இத பார்த்துட்டு அந்த டாக்டர் கிட்ட இது என்ன ஊசி எனக்கு போட்டீங்க, ஏன் என் மூஞ்சி இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த நல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த சிமுலேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி 25 வருஷமா ஜெயில இருந்த, 25 வருஷமா அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து ஷாக் ஆகிறா. இப்ப நான் உங்க கண்ணுக்கு இந்த வயசான தோற்றம் தான் தெரியறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த நல்ல டாக்டரும் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அதுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல, எனக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த நல்ல டாக்டரும், நீ எந்த வயசுல உன்னோட கிரைம பண்ணையோ அந்த வயசு கேட்ட அவதார்ல நீ இப்ப மாறி இருக்க, உன் மூளை நீ அந்த ஏஜ்ல இருக்கேன்னு நம்பணுங்கிறதுக்காக நாங்க உனக்காக ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம், அந்த சொல்யூஷன்னாலதான் உன் கண்ணுக்கு நீ இவ்வளவு நாளா வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாட்ட தெரிஞ்ச, ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு இவ்வளவு வயசு ஆயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் போக போக உனக்கு எல்லா மெமரிஸும் வந்துடும், அப்போ உனக்கு ரியாலிட்டி என்னன்னு சொல்லி புரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு நாளா இந்த விஷயத்த மறைச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பவே இதை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்க, ஐ எம் சாரி கேப்ரியலா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. என் ஹஸ்பண்ட் கூப்பிடுக்கும் இதே ஏஜ் தானே சொல்லி விசாரிக்க, அதுக்கு அந்த டாக்டர் ஆமான்னு சொல்றாங்க. அப்போ சேஸ் என்ன கேட்கிறான்னா, நான் அந்த லேப்ல என் ஹஸ்பண்ட பார்த்தேன், அவர் அங்க படுத்துட்டு இருந்தாரு, ஆனா அவருக்கு வயசு அந்த அளவுக்கு ஆன மாதிரியே தெரியல, கூப்பர் சின்ன பையனாட்ட தான் தெரிஞ்சான், அது எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் ஒரே லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க, அதனால அங்க இருக்க எல்லாருமே சின்ன வயசுல இருக்க மாதிரி தான் உனக்கு தெரிவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு சேஸ் ரொம்ப காண்டாயிடுறான். அப்படியே நான் என் ஹஸ்பண்ட பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா அதுக்கு அந்த டாக்டர், இது உன்னால முடியாது, இப்ப இங்கிருந்து உன்னால ஒரே ஒரு பக்கம் தான் போக முடியும், அது வெளியே மட்டும் தான், இனிமேல் உன்னால இந்த ஜெயிலுக்குள்ள வர முடியாது, உன் ஹஸ்பண்டையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறா. அதுக்கு சேஸ் அப்படியே கண்ணு தண்ணியோட நிக்கிறா. அதை பார்த்து அந்த டாக்டருக்கும் அழுகாச்சு வர மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் சேஸை கூப்பிட்டு வெளியே போலான்னு சொல்லி போட்டு அந்த டாக்டரும் சேஸும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்ப பாருங்க, நம்ம சேஸோட ஒரிஜினல் ஃபேஸ காமிக்கிறாங்க. இதுக்கு சேஸ் கம்முன்னு சிவனேன்னு அந்த ஐலாண்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம், தேவையில்லாம அங்கிருந்து தப்பிச்சு போறோம்னு சொல்லி வெளியே வந்து இங்க ரியாலிட்டியில இப்படி மாட்டிக்கிட்டா. சேஸ் என்ன கேக்குறான்னா, நான் ஜெயில இருந்த 25 வருஷத்துல இங்க வெளியே ஏதாச்சும் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த டாக்டரும், இன்னும் 2 நிமிஷத்துல நீ வெளியே போயிருவ, நீயே பாரு என்ன மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை ஒரு வழியா அனுப்பி வைக்கிறாங்க. சேஸும் அப்படியே மெதுவா நடந்து ரோட்டுக்கு வந்துடுறா. அப்போ நமக்கு 25 வருஷத்துல என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. பில்டிங் எல்லாம் நல்லா ஹைட்டா பறக்கிற கார் எல்லாம் வச்சு டெக்னாலஜில செம்ம டெவலப் ஆன மாதிரி ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம சேஸ் வாழ்ந்த இடம், டெக்சாஸ். அப்படியே கட் பண்ணி திரும்ப நம்ம ஐலாண்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம நீலமுடிக்காரனை நம்ம பிளர் கொண்டிருப்பாள்ல, இந்த தீவோட ரூல்ஸ் என்ன, இங்க இருக்கிற யாராச்சும் ஒரு ஆள் யாராவது தான் கொண்டுட்டாங்கன்னா அவங்களும் அங்க சாகணுங்கிறத ரூல்ஸ். அதனால நீலமுடிக்காரனை பிளர் கொண்டனால அந்த மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் இங்க வந்து பிளர்ரை கொண்டுட்டு தான் சேஸையும் கூப்பரையும் பிடிக்கிறதுக்காக அவங்க அந்த பில்டிங்க்கு வந்திருப்பாங்க. இதை ஒன்ன மட்டும் மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிடுங்க. அப்படியே இதை கட் பண்ணி இப்ப கரண்டா இந்த ஐலாண்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரோ ஒரு ஆளு கரையொதுங்கி கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது யாருன்னு தெரியுதா? இவன் தான் நம்மளோட வார்டன். வார்டனையே தூக்கி இந்த ஐலாண்ட்ல போட்டாங்க. வார்டன் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். கண்ணை திறந்து பாக்குறப்போ பக்கத்துல கேசியும் கூப்பரும் குச்சியை வச்சு அவனை அடிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வார்டன், நான் யாரு, நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கறான். அப்போ கேசியும் கூப்பரும் சிரிக்கிற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸ் இதோட முடிச்சிடுறாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நாளைக்கு உங்களுக்கு இதே
இதே மாதிரி ஒரு சூப்பரான மூவியை கொண்டு வரேன். ஓகே கைஸ், பாய்.